بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. اللهم اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي زدني علما ربي زدني علما ربي زدني علما. قال نبينا صلى الله عليه وسلم اللهم يا مقلب القلوب ثبت قلبي على دينك. அளவற்ற அருளாளனும் நிகரே இல்லாத அன்புடையோனுமாகிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரை கொண்டு ஆரம்பிக்கிறேன். உங்களுக்கு மத்தியில் நான் பேச இருக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் லுக்மான் அலைஹிஸ்ஸலாமும் அவர்களின் உபதேசமும் என்ற தலைப்பில் பேச இருக்கிறேன். இந்த தலைப்பு எடுத்ததற்குண்டான காரணம் என்ன அப்படின்னா, இந்த உலகத்தில் உள்ள மக்கள் அனைவரும் டெக்னாலஜியில் உயர்ந்துட்டாங்க. டெக்னாலஜியில் சயின்ஸில் உயர்ந்திருக்கிறாங்க. அதே மாதிரி பண்பாடில் ஒழுக்க வழக்கங்களில் உறவு பேணுறதில்ல, அடிப்பணிதில்ல, இதிலெல்லாம் இந்த மக்கள் மேன்மைப்பட்டவராக அறிவு பெற்றவர்களாக இருக்கிறாங்களான்னு பார்த்தா இல்லை. யாரை அல்லாஹ் விரும்புவோம் அப்படின்னா, யார் கலாச்சாரத்தை தனக்கு கொடுக்கப்பட்ட தீனை ஃபாலோ பண்ணி அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு வாழ்கிறாங்களோ, வேதத்தை கடைபிடித்து வாழ்கிறாங்களோ, சொன்ன ரூல்ஸை கடைபிடித்து வாழ்கிறாங்களோ, அவங்கள தான் அல்லாஹ் என்ன பண்ணுறான், விரும்புகிறான். ஆனால் இந்த உலக சமுதாயம் பார்த்தீங்க அப்படின்னா கல்வியில் தேர்ச்சி பெற்றவங்களாக இருக்கிறாங்க. ஆனால் அந்த கல்வி அவங்களுக்கு ஒழுக்கம் சொல்லிக் கொடுக்குதா பார்த்தா ஒழுக்கம் சொல்லிக் கொடுக்கல. ஆனால் அவங்க எது வரைக்கும் யோசிக்கிறாங்க, ஒரு செக்ஸ் எஜுகேஷன் கூட ஒரு கல்வியில் வைக்கணும். ஏன், ஆணும் பெண்ணும் வேறுபட்டவங்க, தொடுதல் கூட ஒரு மாதிரியான ஒரு செக்ஸு தூண்டுதல் தான், அது கூட அவங்களுக்கு சொல்லி கொடுத்துன அளவுக்கு அவங்க முயற்சி பண்ணி வெளியே வராங்க. ஆனால் 2-3 நாளைக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு? 3 நாளைக்கு முன்னாடி அந்த பொண்ணு பேர் ஆர்த்தி, சின்ன பொண்ணு, 9 வயசுன்றாங்க. 9 வயசு பொண்ணு அந்த 5 மிருகங்கள் என்ன பண்ணிச்சு, வேட்டையாடிடுச்சு. எதுக்காக வேண்டி? அவங்களுக்கு என்ன, அவங்களுக்கு இப்போ தெரியாது, அது சின்ன பொண்ணுன்னு தெரியாது. ஏன் அப்படி பண்ணாங்க? போதை பணம், கஞ்சா அடிக்ட். அவங்க அந்த கஞ்சா அடிக்டில் இருக்கக்கூடிய நேரத்தில் அவங்களுக்கு என்ன தவறு செய்யறது அவங்களுக்கு தெரியாது. இன்னைக்கு போதை என்பது என்னது? போதை இஸ்லாத்தில் ஹராமா ஹலாலா? ஹராம். போதைன்னா என்ன நம்ம நினைக்கிறோம்? கஞ்சா மட்டும்தான் போதையா? எது போதை? எது போதை? மனோ இச்சையை பின்பற்றுவது போதை. மனோ இச்சை தான் நம்மளை எல்லா வகையிலும் கொண்டு போகும். ஒருத்தனுக்கு இசையை கேட்க வைக்கிறதும் மனோ இச்சை தான். ஒருத்தனுக்கு இசை பிடிக்காது, படம் பார்ப்பான், அது அவனுக்கு அந்த மனோ இச்சையை பின்பற்றும். ஆனால் ஒருத்தனுக்கு படம் பிடிக்காது, செயல் ரீதியாக செய்கிறது, டைரக்டாக பண்ணுறது அவனுக்கு மனோ இச்சை சொல்லும், டைரக்டாக செய்வான். அப்போது
இந்த கல்ச்சர், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் குறைவா இருக்கிறாங்களா, அதிகமா இருக்கிறாங்களா? அதிகமா இருக்கிறாங்க மக்கள். அதிகமா இருக்கக்கூடிய இந்த சமுதாயத்துல என்ன பெருகி இருக்கணும்? ஒழுக்கம் பெருகி இருக்கணும். ஒரு காலகட்டத்தில் ஸ்கூலுக்கு போனீங்கன்னா டிசிப்ளின் சொல்லிட்டு சொல்லி கொடுப்பாங்க. என்ன டிசிப்ளின் சொல்லி கொடுக்குறாங்க? இன்னைக்கு போனீங்கன்னா நீங்க ஒரு டிசிப்ளின் சொல்லி கொடுக்குறாங்க. என்ன டிசிப்ளின் சொல்லுங்க? என்ன சொல்லி கொடுப்பாங்க இன்னைக்கு? நீங்க என்ன சொல்லி கொடுக்குறாங்க? அவங்க சொல்லி கொடுக்கறது எல்லாமே என்ன அப்படின்னா, நீட்டா உட்காரணும், நீட்டா சாப்பிடணும், தனிநபர் தனியாக உட்காந்துட்டு என்ன பண்ணணும், நீட்டா சாப்பிடணும், நீட்டா உட்காரணும், உடை கரெக்டாக, இப்படிதான் பாக்குறாங்களே தவிர அவன் மனசுக்கு ஒரு ஒழுக்கம் சொல்லி கொடுக்கணும் இல்லையா? டீச்சரை எந்த கண்ணோட்டத்துல பார்க்கணும், டீச்சரை எந்த கண்ணோட்டத்துல பார்க்கணும், ஆசிரியரை எந்த வகையில மதிக்கணும், சட்டத்திட்டங்களை எந்த வகையில ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும், இது சொல்லி கொடுக்கப்படுதா? ஒரு காலகட்டத்தில் ஸ்கூலுக்கு போனீங்கன்னா முதல்ல ஆவண்ணா சொல்லி கொடுக்குறாங்க இல்லையோ, ஒழுக்கத்தை சொல்லி கொடுப்பாங்க, பெற்றோருடைய மதிப்பை சொல்லி கொடுப்பாங்க, இறைவனுக்கு கட்டுப்படக்கூடிய விஷயங்களை சொல்லி கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் உறவை பேணக்கூடிய விஷயங்களை சொல்லி கொடுப்பாங்க. இது எல்லா கிளாஸ்ல எல்லாத்துலேயும் ஃபாலோ பண்ணிட்டான் அப்படின்னா தான் அவனுக்கு என்ன கொண்டு வருவாங்க, சிலபஸே கொண்டு வருவாங்க. அப்போதான் ஆவண்ணான்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்துன்னு சமூக அறிவியல் தான் சொல்லி கொடுப்பாங்க. எதை சாப்பிடணும், எதை சாப்பிடக்கூடாது, எதுக்கு பழகணும், எதுக்கு பழகக்கூடாது, யாரை சேர்த்துக்கணும், யாரை சேர்த்துக்கூடாது, எப்படி கட்டுப்படணும், எப்படி கட்டுப்படக்கூடாதுன்றத இந்த சமூக அறிவியல் சொல்லி கொடுத்துட்டுக்கு மாரல் செஞ்சு சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் என்ன சொல்லி கொடுப்பாங்க, அவங்களுடைய எஜுகேஷனே சொல்லி கொடுக்க ஆரம்பிப்பாங்க. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய சமுதாயத்துல நாலு தனிப்பட்ட பிரிவினெல்லாம் மனிதர்கள் இருக்கிறாங்க. ஆனா அந்த 4 தரப்பட்ட மனிதர்கள்கிட்டையும் 4 வேதம் இருக்கு. அந்த 4 வேதத்தையும் அவங்க உண்மைப்படுத்துறாங்களான்னு பார்த்தா உண்மைப்படுத்தல. புத்த மதம் சொல்றாங்க. புத்த மதத்துல வந்தவர் தான் யார் வரா? லுக்மான் அலைஹிஸ்ஸலாம், தாவூத் அலைஹிஸ்ஸலாம்லாம் இருக்கிறாங்க இல்லையா? புத்த மதம் ஏன் சொல்றாங்க? தாவூத் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்வாங்க? தனியா உட்காந்து ஜிக்ர் செய்வாங்க. அவங்கள்ட்ட பறவைகள் எல்லாம் வந்து உட்காந்து ஜிக்ர் செய்யணும். என்னது அதோடைய கோரிக்கை சொல்லும், என் இடத்துல இந்த மாதிரி வந்து தண்ணி தட்டுப்பாடு இருக்கு, எனக்கு வந்து முட்டை போட முடியல, சிட்டியில முட்டை போட முடியல, எடுத்துடுறாங்க, நாங்க எங்க போய் போடுறது அப்படின்ற மாதிரி கோரிக்கை வைக்கும். அந்த ஜிக்கர் அவங்க சொல்லுவாங்க, செய்வாங்க. அப்போ அந்த தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய பழக்கம் என்ன அப்படின்னா, என்ன பண்ணுவாங்க, சன்னியாசி மாதிரி தனியா போய் உட்காந்துருப்பாங்க. அதுல இருந்து ஃபாலோ பண்ணி வந்தவங்க தான் இவங்க எல்லாம். ஆனா அந்த வேதத்திலேயே யாரை பத்தி பேசப்பட்டிருக்கு? லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் பத்தி பேசப்பட்டிருக்கு. ஆனா லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் பத்தி இவங்க ஃபாலோ பண்றாங்களான்னு பார்த்தா இல்லை. அவங்கள பத்தி எதுலயும் சொல்லப்பட்டிருக்கு, தௌராத்திலையும் சொல்லப்பட்டிருக்கு, இஞ்சிலையும் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இவங்க ஃபாலோ பண்றாங்களான்னு பார்த்தா இல்லை. ஆனா இவங்களை எல்லாருமே நீங்க ஃபாலோ பண்ணுன்றதுக்காண்டி எதுல கொண்டு வர? அல்லாஹ் குர்ஆன்ல அல்லாஹ் கொண்டு வரான். ஏன் கொண்டு வரான்? உங்க காலகட்டத்தில் நீங்க எஜுகேஷன்ல பெரிய லெவல்ல நீங்க இருப்பீங்க. ஆனா எஜுகேஷன் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் தெரியுமா? எஜுகேஷன் எப்படி இருக்கணும் தெரியுமா? முதல்ல அடிப்படையில் யாருக்கு இருக்கணும் தெரியுமா? முதல்ல அவன் யாருக்கு பயப்படணும் தெரியுமா? அப்படின்றத அல்லாஹ் என்ன பண்றான்? லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன் மகனுக்கு செஞ்ச உபதேசத்தை சமுதாயத்துக்கு எடுத்து வைக்கிறான். ஏன் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் வந்து மகனுக்கு உபதேசம் செஞ்சது அல்லாஹ் சமுதாயத்துக்கிட்ட ஏன் வைக்கிறான் அப்படின்னா, ஒரு தந்தையும் ஒரு மகனுக்கு இருக்கக்கூடிய அந்த உறவு இருக்கு பார்த்தீங்களா, அதை விட ஒரு சிறப்பான உறவு வந்து வேற எதுக்கும் உங்களால் எக்ஸாம்பிள் சொல்ல முடியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் இருக்கும் பாருங்க. ஒரு குழந்தை வந்து எப்படி பிறகுதான், இயற்கையிலே எப்படி பிறகுதான், அல்லாஹ்வை கட்டுப்படக்கூடிய நிலையில தான் பிறகுது. அதை யாரை மாத்துறாங்களாம்? அவங்களுடைய பேரண்ட்ஸ் தான் அவங்கள நெருப்பு வணங்கிகளாகவோ இல்லை சிலை வணங்கிகளாகவோ இல்லை மதச்சார்பற்ற வணங்கிகளாகவோ யார் மாத்துறாங்களா? பேரண்ட்ஸ் தான் மாத்துறாங்கன்றது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்களா இல்லையா? அப்போ ஒரு எஜுகேஷன் யார் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னா, ஒரு தந்தை தான் தன் மகனுக்கு எல்லா விதமான எஜுகேஷன் சொல்லிக் கொடுக்கக்கூடிய நிலைமையில இருக்கிறார். நாளைக்கு இந்த குழந்தைய பத்தி ஒரு அமானிதத்தை அல்லாஹ் யார்கிட்ட கேட்பான்? தந்தைகிட்ட கேட்பான். உனக்கு இவ்வளவு அழகான யாருக்குமே கொடுக்காத ஒரு குழந்தைய நான் யார் கொடுத்துருந்தேன்? எத்தனையோ பேரு குழந்தை இல்லாம தண்டாடிக்கிட்டு இருந்தாங்க.
தத்தளிச்சுக்கிட்டு இருந்தாங்க, வேணும் வேணும்னு கேட்டுட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு மத்தியில் உனக்கு நான் குழந்தை கொடுத்தேன்னா, நீ ஆண்மை உள்ளவன் சொல்றதுக்கான குழந்தை கொடுத்தேனா? எது கொடுத்தேன்? சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அழுக்குகளையும் அந்த கழிவுகளையும் அகற்றுவதற்கு தான் உனக்கு நான் குழந்தைய கொடுத்தேன். அந்த குழந்தைக்கு நீ என்ன கல்வியை கற்றுக் கொடுத்தன்றது தான் நாளைக்கு இந்த ஒரு கேள்வியும் பெற்றோர்கள் அடையாம எங்க போக மாட்டாங்க, சொர்க்கத்துக்கு போக மாட்டாங்க. நாளைக்கு மறுமை நாள்ல சமுதாயமா நிற்போம். சமுதாயமா எல்லாம் ஒரு விசாரணை பண்ணுவான். அந்த விசாரணையிலும் நிக்கணும். அந்த விசாரணை முடிஞ்சிச்சுன்னா அடுத்த கழிவு எங்க போவோம்? அம்மா அப்பாவை பேணியான்ற விஷயத்துக்கு வருவோம். அதுலேயும் பேணி முடிஞ்சிட்டிங்க அப்படின்னா குடும்பத்துக்கு வருவோம். உனக்கு என்ன பண்ண, குடும்பம் இவ்வளோ கொடுத்தேனே, இதெல்லாம் நீ சரி வரையா செஞ்சியா, சொத்தை சரியாக பிரித்து கொடுத்தியா, குழந்தைய கரெக்டாக சொல்லி கொடுத்தியான்றதே விஷயத்துக்கு வருவோம். அதுலேயும் நீ கரெக்டாக ஆகிட்டீங்க அப்படின்னா தான் தனி நபராக வந்து நிற்பான். நீ பாத்ரூமில் இப்படி பண்ணியே, ரூமில் இப்படி இருந்தியே, நீ 4 பேருக்கு மத்தியில் இப்படி இருந்தியே, தனியாக இருக்கும்போது இப்படிலாம் இது பண்ணின்றது தனியாக வருவோம். இவ்வளோத்துக்கும் நீ எத்தனை வருஷம் நிற்கணும்? 50,000 வருஷம் நிற்கணும். சரிங்களா? அப்போ அல்லாஹ் எடுத்தோன்னு என்ன பண்றான் அப்படின்னா, ஒரு குழந்தை உனக்கு வந்துருச்சா, அப்ப நீ எந்த ஃபர்ஸ்ட் சொல்லி கொடுக்கணும்? அல்லாஹ்வை பற்றிய உள்ள அந்த அச்சத்தை தான் நீ முதல்ல சொல்லி கொடுக்கணுன்றது அல்லாஹ் என்ன பண்றான்? லுக்மான் என்ற ஒரு அத்தியாயத்துல லுக்மான் செஞ்ச அந்த 10 கட்டளைகளை கொண்டு வந்து கொடுத்துக்கலாம். அது நம்மளுக்கு ஞாபகம் இருக்கா? நாளைக்கு மறுமை நாளில் நம்ம போயிட்டோம்னா டெஸ்ட் எதுல இருக்கும் சொல்லுங்க? கொஸ்டின் பேப்பர் இருக்கும். எதுலேருந்து எடுப்பான்ல? கொஸ்டின் எதுலேருந்து எடுப்பான்? இதுவே தெரியாம நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம்? இந்த தொழுகை, இந்த ஜும்மா, இந்த ரமலான் மாதம் நோன்பு, இந்த ஹஜ்ஜு, இதெல்லாம் என்னை காப்பாத்திரும் நினைக்கிறோம். குரானை நீங்க ஃபாலோ பண்ணாதான் இந்த அமல்லாம் உங்களை ஏற்றுக்கொள்ளவே ஸ்டார்ட் ஆகும். குரானை நீங்க நடைமுறை கொண்டு வந்தாதான் எது ஸ்டார்ட் ஆகும்? கவுண்டிங்ல சேர்க்கப்படும். எது? நீங்க செய்யக்கூடிய நல்லறங்கள், வாமிலு சாலிஹாத் நல்லா சொல்றாங்க இல்லையா, அது. அப்போ குரானை நீங்க நடைமுறைப்படுத்தாம நீங்க ஒரு செயலை செய்றீங்கன்னா இங்க கவுண்டிங்ல ஸ்டார்ட் ஆகாது. நீங்க என்ன நல்லறங்கள் செய்தாலும் கவுண்டிங் வராது. நாளை மறுமை நாள்ல அல்லாஹ் எதுல இருந்து கேள்வி கேட்பா? குரான்ல இருந்து தான் நம்ம கேள்வியே இருக்கு. அப்ப அந்த குரானுக்கு நம்ம ரெடி ஆயிட்டோமா? இல்ல. சரி, இந்த லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் பத்தி சிலதை பார்த்துட்டு அவங்களுடைய உபதேசத்தை பார்த்துருவோம். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் எங்க பிறந்தாங்க அப்படின்னா, எகிப்தில தெற்கு பகுதியில நௌபான்ற ஒரு ஊர்ல பிறந்திருக்கிறாங்க. உங்களை பத்தி நான் 2.5 வருஷத்துக்கு முன்னாடி நான் பேசியிருக்கிறேன். உங்களை பத்தி ஞாபகம் இருக்கா? ஏதாவது லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் பேசினது ஏதாவது ஞாபகம் இருக்கா? சரி, இவங்க எங்க பிறக்கிறாங்க? எகிப்தில் தெற்கு பகுதியில் நௌபா என்ற ஊரில் யார் பிறக்கிறா? லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் பிறக்கிறாங்க. லுக்மான் அலைஹிஸ்ஸலாமுக்கு இன்னொரு பேர் இருக்கு, லுக்மானு ஹக்கீம் அப்படின்னு, ஞானம் பெற்றவர். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் என்ன கொடுக்கப்பட்டுச்சு? அல்லாஹ் புறத்திலிருந்து ஞானம் கொடுக்கப்பட்டுச்சு. போன வாரமும் ஒருத்தனை பற்றி பேசினேன். அவனுக்கு அல்லாஹ் என்ன கொடுத்தான்? பல்ஹாம் பின் பஹூராகு என்ன கொடுத்தான்? அஸ்மாவுல் ஆலம் கொடுத்தான். பேருடைய இருக்கக்கூடிய ஹிக்மத் அல்லாஹ் என்ன பண்ணான்? அந்த பல்ஹாம் பின் பஹூராகு கொடுத்தா. அதை அவர் மிஸ்யூஸ் பண்ணார். லுக்மான் அலைஹிஸ்ஸலாமுக்கு இவங்க நபியா நபி இல்லையான்ற 2 கருத்துப்பாடு இருக்கு. சில பேர் நபின்னு சொல்லிட்டு கேட்டகரியில் எடுத்துக்கிறாங்க, சில பேர் நல்லடியார்னு சொல்றாங்க. சரி, அதுக்கு நம்ம போகணும். ஆனால் லுக்மான் அலைஹிஸ்ஸலாமுக்கு நபித்துவம் கொடுக்கப்பட்டுச்சு. நபித்துவம் வேணுமா, உங்களுக்கு ஹிக்மத் வேணுமான்னு சொல்லும்போது அவங்க எடுத்துக்கிட்டாங்க. கரண்ட்ல யார் இருக்கிறா? தாவூத் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் இருக்கும்போது இவங்க ஒரு பகுதிக்கு இவங்களுக்கு கொடுக்கப்படுது. இவங்க என்ன பண்றாங்க? எனக்கு அந்த நுபுவத் வேணாம், அதுக்கு மிகப்பெரிய அது ப்ராசஸ்ஸு, மிகப்பெரிய கனம், அது அந்த வேலை என்னால் செய்ய முடியாது, நான் ஹிக்மத்தை எடுத்துக்கிறேன்றது ஹிக்மத்தை எடுத்துக்கிட்டாங்க. அவங்க அல்லாஹ் புத்தகத்துலேருந்து ஹிக்மத்தை எடுத்துக்கிட்டாங்க. சரிங்களா? இவங்க நிறம் பார்த்தீங்க அப்படின்னா கருப்பு இனத்தை சேர்ந்தவங்க. சரிங்களா? அதாவது சவுடான்னு சொல்லுவாங்களா, சவுடானியர்கள் சொல்லுவாங்களா, சூடானியர்கள் சொல்லுவாங்களா, அந்த சூடானியை சேர்ந்த கருப்பு இனத்தை சேர்ந்தவர் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம். இவங்க அப்படியே இவங்களுடைய அந்த பிலால் ரலியல்லாஹு இவங்கள ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா 2 பேரும் ஒரே மாதிரி இருப்பாங்க. தடித்த உதடு, கரு நிறத்தில் தடித்த உதடுகள், 2 உதடுகள். அவருக்கு குள்ளமான மனிதர். யாரு? குள்ளமான மனிதர். அதே மாதிரி நல்ல தோற்றம் அவருக்கு கிடையாது. குள்ளம் சொல்லுவோம் இல்லையா, பாதி வளராமல் இருப்பாங்களே, ஷார்ட்டு, கை கால்லாம் சுருங்கி போயிருக்குமே, அந்த மாதிரி
குள்ளமான மனிதர் இவர். சரிங்களா? ஆனால் தோற்றம் தான் கருப்பு, உயரம்தான் சின்னது, ஆனால் குணம் எப்படிப்பட்டது? நல்ல குணம். உள்ளம் எப்படிப்பட்டது? பரிசுத்தமான வெண்மை நிறமான உள்ளம் உங்களுக்கு. சரிங்களா? இவங்கள எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க. இவங்க வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்கு? அடிமையாக வாழ்ந்தவங்க, ஒருத்தருடைய எஜமான கீழே அடிமையாக இருந்தவங்க. அவங்க அவங்க எஜமான என்ன பண்ணுறான், ஒரு நாள் என்ன பண்ணுறான், இவங்களுடைய ஞானத்தை பற்றி பேசுகிறேன். அல்லாஹ் ஞானம் கொடுத்துன்றாங்கல்ல, அந்த ஞானம் எப்படிப்பட்ட ஞானம் அப்படின்னா ரெண்டே வார்த்தை தான் இருக்கும். அதில் கருத்து, அவ்வளோ பெரிய கருத்து நீங்கள் எடுக்கலாம். அதுக்கு எக்ஸாம்பிளாக அவங்க வாழ்க்கையிலே ஒரு வரலாறு இருக்கு. அந்த எஜமான் என்ன பண்ணுறான் அப்படின்னா, யாரை கூப்பிட்றாங்க? லுக்மான் அலைஹிஸ்ஸலாமை கூப்பிட்றாங்க. லுக்மானே, நீ வேணா எனக்கு அடிமையாக இருக்கிற, ஆனால் கல்வி கற்கிறதுல நான் உங்ககிட்ட கற்க வேண்டியதாக இருக்குது. எல்லாரும் உங்ககிட்ட வந்து கற்கிறாங்க. ஏன், எந்த அளவுக்கு அப்படின்னா தாவூத் அலைஹிஸ்ஸலாம் யார்கிட்ட வந்து கல்வி கற்பாங்க? லுக்மான் அலைஹிஸ்ஸலாம்கிட்ட வந்து உட்காந்துக்கிட்டு ஒரு பிரச்சனைக்கு தீர்வோ இல்லை ஒரு கல்வியோ எது இருந்தாலும் யார்கிட்ட வந்து நிற்பாங்களாம்? லுக்மான் அலைஹிஸ்ஸலாம்கிட்ட வந்து நின்று கல்வி கற்றுட்டு போவாங்களாம். அந்த அளவுக்கு யார் இருந்தா? லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் இருந்தாங்க. அப்போ அந்த எஜமான் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எனக்காண்டி ஒரு ஆடை நீங்கள் அருங்க. இதை நான் ஏற்கனவே பேசினேன். எனக்காக வேண்டி ஒரு ஆடு அடுங்க, அதில் நல்ல சுவையான 2 பீஸ் நீங்கள் என்ன பண்ணுங்க, கொண்டு வந்து எனக்கு வைங்க. நான் ஞாபகம் இருக்காது 2 என்னன்னு. சரி, அந்த 2 பீஸை என்ன பண்ணுங்க, நல்ல சுவை தரக்கூடிய, ஆட்டிலேயே சுவை தரக்கூடிய 2 பீஸை கொண்டு வந்து வைங்க, வறுத்து வைங்க அப்படின்றாங்க. அப்போ லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்ணுறாங்க, ஒரு ஆடை எடுத்து அறுத்து அந்த ஆட்டில் இருக்கக்கூடிய நாவையும் ஹார்ட்டையும் கொண்டு வந்து என்ன பண்ணுறாங்க, பொரிச்சு கொண்டு வந்து வைக்கிறாங்க. லுக்மானே, என்னது இது? இதுதான் இருக்கிறதுலே சுவையான பீஸ் அப்படின்றாங்க. ஆட்டிலேயே என்னது, கறியிலேயே நீங்கள் டேஸ்ட்டு பார்க்கணும் அப்படின்னா எது பார்க்கணுமா? ஹார்ட்டும் நாவும் அப்படின்னு வைக்கிறாங்க. அவர் எடுத்து சாப்பிட்றாரு. கொஞ்ச நாள் போது மறுபடியும் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் கூப்பிட்டு, லுக்மானே, எனக்கு ஒரு ஆட்டை அறுத்து கொடுங்க, அதில் 2 பீஸ் நீங்கள் வைக்கணும். எப்படிப்பட்ட பீஸு? அது நல்லா இல்லாத 2 பீஸ், ஆட்டில் என்ன இருக்கோ அதை கொண்டு வந்து வைங்க அப்படின்றாங்க. அப்போது லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் மறுபடியும் அறுத்து கொண்டு வந்து என்ன பண்ணுறாங்க, அதே நாவையும் அதே இருதயத்தையும் கொண்டு வந்து வைக்கிறாங்க. என்ன லுக்மானே இப்படி பண்ணியிருக்கிறீங்க, என்ன இது அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, ஒரு உடலில் இந்த 2 பீஸ் கெட்டு போச்சுன்னா என்ன ஆயிரும்? அந்த உடலே கெட்டு போயிடும். அப்படின்னா என்னது, ஒருத்தனுக்கு நாவும் உள்ளமும் கெட்டு போச்சு அப்படின்னா அவன் எப்படிப்பட்டவனா இருப்பான்? கெட்ட மனுஷனா இருப்பான். அதே அந்த நாவும் அந்த உள்ளமும் அவனுக்கு நல்லதாக இருந்துச்சுன்னா அவன் எப்படிப்பட்டவனா இருப்பான்? நல்லவனா இருப்பான். அப்போ அவனுடைய செயல், அவனுடைய பார்வை, அவனுடைய சிந்தனை எல்லாமே எப்படிப்பட்டதாக இருக்கும்? உள்ள கரெக்டாகிடுச்சுன்னா அவனுடைய சிந்தனை எப்படி இருக்கும்? துரோகம் பண்ணணும்னு நினைப்பானா? நினைக்க மாட்டான். அப்போ ஒரு ஹார்ட்டும் அந்த நாவும் நல்ல முறையில் ஆயிடுச்சுன்னா உடலில் இருக்கிற எல்லா பகுதியுமே உங்களுக்கு டேஸ்ட்டாக தான் இருக்கும். அதே அந்த ஹார்ட்டும் அந்த நாவும் கெட்டு போச்சு அப்படின்னா அந்த உடலில் நீங்கள் எந்த பகுதி எடுத்து தின்னாலும் எப்படி இருக்கும்? கெட்டு போய் தான் இருக்கும். அப்போ ஆட்டில் இது 2 தான் சுவைன்னுலாம் கிடையாது. ஆட்டில் எல்லா பீஸும் சுவை தான். அவர் எந்த எக்ஸாம்பிள் வைக்கிறாருன்னா வாழ்க்கை நடைமுறை தத்துவத்தை சொல்கிறார். நம்மளுடைய நாவை பேணக்கூடிய விஷயத்தை அவர் சொல்கிறார். உள்ளம் எப்பவுமே நல்லதை எண்ணணும், கெட்ட குணத்தை மனசில் என்ன பண்ணக்கூடாது, வைக்கக்கூடாது. அப்படி வைக்கிறதுனால உங்களுடைய செயல் என்ன போகும்? கெட்ட குணமாக போகும். உங்களுடைய சிந்தனை எப்படி இருக்கும்? கெட்டதாக இருக்கும். உங்களுடைய பேச்சு எப்படி இருக்கும்? கெட்டதாக. அப்போது முழு உங்களுடைய ஈடுபாடு எப்படிப்பட்டதாக மாறிடும்? கெட்டதாகவே மாறிடும்ன்றதை அவர் என்ன பண்ணுறாங்க, தத்துவமாக பேசுகிறாங்க. சரிங்களா? இப்போது இவங்களுடைய உபதேசத்தை அல்லாஹ் என்ன பண்ணுறான், குரானில் கொண்டு வந்து வைக்கிறான். என்ன சொல்கிறார் அவர்? லுக்மான் அத்தியாயத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 உபதேசம் இவங்க பண்ணதை அல்லாஹ் என்ன பண்ணுவான், மக்களுக்கு கொண்டு வந்து வைக்கிறான். இது நீங்கள் எஜுகேஷனாக வைங்க அப்படின்னு. இந்த 10 நீங்கள் கொண்டு வந்து எஜுகேஷனாக வச்சிங்கன்னா இன்னைக்கு கொலை நடக்காது, இன்னைக்கு கர்ப்பழிப்பு நடக்காது, இன்னைக்கு திருட்டுத்தனம் நடக்காது, இன்னைக்கு ஊழல் நடக்காது, நஞ்சம் ஒழிக்கப்படும். அதே மாதிரி என்னது, ஏற்றத்தாழ்வு பார்க்கப்படாது, ஜாதி பார்க்கப்படாது. நீங்கள் எது எதெல்லாம் இன்னைக்கு இந்த அரசியல் வச்சு நடத்துகிறீங்களோ
இந்த அரசியல் எதுவுமே நீங்க பண்ண முடியாது. எதை கொண்டு வந்து வச்சா? இந்த பத்தியம் கொண்டு வந்து வச்சீங்கன்னா இனி மக்கள் கேட்குறாங்க, மக்கள் குரல் கொடுக்க கேட்குறாங்க, எனக்கு நீதி நிலைநாட்ட மாட்டீங்களா, எனக்கு நீங்க குரல் கொடுக்க மாட்டீங்களா இப்படின்ற மாதிரி மக்கள் பலதரப்பட்ட கோரிக்கை அரசாங்கத்துக்கு வைக்குது. என் தெருவை பாருங்க, என் ஊரை பாருங்க, எங்களை பாருங்க, எங்க வாழ்வாதாரத்தை பாருங்க, எங்களுக்கு ஏன் எங்களுக்கு சுமைக்கு மேல சுமையை வைக்கிறீங்க, ஏன் வரிக்கு மேல வரி ஏன் கட்டுறீங்க, இப்படிப்பட்ட பலதரப்பட்ட கேள்வி என்ன பண்ணுது சமூகம் அரசாங்கத்துக்கிட்ட வைக்குது. ஆனா அரசாங்கம் என்ன பண்ணுது? அதை கண்டுக்காம இருக்கு. ஏன் ஏன் இந்த எஜுகேஷன் இவங்க என்ன பண்ணல? கேட்கிறவனும் படிக்கல, கேட்கப்படுறவனும் படிக்கல. படிக்காதனால இங்க என்ன ஆகுது? தீமைகள் பெருகிக்கிட்டே இருக்கு. அப்போ லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்றாங்க? ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. எல்லாருக்கும் தூக்கம் வருது. இப்போ ஃபர்ஸ்ட் கோரிக்கை என்ன அப்படின்னா, வயது கால லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் நினைச்சு பாருங்க, நினைவு கூர்ந்து பாருங்க, அவங்களுடைய அறிவுரையை கொஞ்சம் நினைச்சு பாருங்கன்றதை அல்லாஹ் என்ன பண்றான்? நம்மளுக்கு ஸ்டார்ட் பண்றான். யா புனைய, யா பனி அப்படின்னா என் மகனேன்னு அர்த்தம். யா புனைய அப்படின்னு அரபியில் சொன்னா அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுக்கு என் பாசத்திற்குரிமனை, என் இருதயமே, என் ஈரக்குரலே சொல்லுவோம்ல, என் செல்லமே, சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒரு வார்த்தை. யா புனைய அப்படின்னா என்னது? என் அருமை மகனே, என் பாசத்திற்குரிய என் மகன் என்ன அர்த்தம்? அப்போ அவர் கூப்பிட்டுட்டு என்ன சொல்றாருன்னா, லா துஷ்ரிக் பில்லா, என்ன பண்ணாத, அல்லாவுக்கு இணை வைக்காத. இணைனா என்னது? இது சொல்லி தரதுக்கு எவ்வளோ பெரிய சிலபஸ் தெரியுமா? இது ஒரு வார்த்தையில அல்லாஹ் அவர் சொன்னதை அல்லாஹ் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லிட்டு போயிடுறான். அவர் எவ்வளோ விளக்கி இருப்பார். இணைனா எங்க இருக்கு, அது எப்படி வடிவமைக்கப்படும், அந்த வடிவமைப்பை ஒவ்வொன்றுத்தையும் சொல்லி கொடுத்துருப்பாரா இல்லையா? அவருடைய சிஃபத் என்ன, அந்த இணை வைத்தலுடைய சிஃபத் என்ன, அது எப்படிப்பட்ட தன்மையாக இருக்கும், இருக்கிற மாதிரியே இருக்கும், இல்லாத மாதிரியே இருக்கும், அது எப்படி நீ ஊர்ந்து பார்க்கணும், அதுலேருந்து நீ எப்படி விலகி வரணும்னு சொல்லியிருப்பாரா சொல்லியிருக்க மாட்டாரா? அப்போ இந்த சமுதாயம் முழுக்க அல்லாவை படைத்தான் என்பதற்கு அவனுக்கு இணை வைக்குதா இல்லையா? அவனுக்கு நல்லா தெரியும், என்னுடைய மரணம் என் கையில் இல்லைன்னு தெரியும். தெரியுமா தெரியாதா? என் நகை வளர்றது என் கண்ட்ரோல்ல இல்லைன்றது அவனுக்கு தெரியுமா தெரியாதா? இந்த முடி வளர்றது என் கண்ட்ரோல்ல இல்லை, யாரோ ஒருத்தன் நியமனம் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு தெரியுமா தெரியாதா? தெரியுமா தெரியாதா? உள்ள ஒரு நோய் வருது, உள்ள ஒரு நோய் ஸ்டார்ட் ஆகுது, அது என் கண்ட்ரோல் இல்லாம தானே ஸ்டார்ட் ஆகுது. ஏன் உடல் தான், ஏன் உடம்பு தான், அது என்ன ஆகுது? ஸ்டார்ட் ஆகுதுல்ல. அப்ப யாரோ ஒருத்தர் நிர்வாகம் பண்றான்னு அவனுக்கு தெரியுமா தெரியாதா? ஆனா தெரிஞ்சுக்கிட்டு இந்த முழு சமுதாயம் என்ன பண்ணுது? அல்லாவுக்கு இணை வைக்குது. அப்ப இணை வைக்கிறக்கூடிய விஷயம் அந்த சின்ன குழந்தைகளுக்கு சொல்லி தரணுமா இல்லையா? சின்ன குழந்தைக்கு அல்லாவுக்கு இணை வைக்கக்கூடிய விஷயங்களை சொல்லி தந்தோம் அப்படின்னா அந்த குழந்தை பெருசாச்சு அப்படின்னா இந்த மாதிரி 8 வயசு குழந்தை கொண்டு போய் ரேப் பண்ணுமா? கஞ்சாக்கு அடிக்டா இருக்குமா? சாராயம் குடிக்குமா? கீழ்த்தரமான அனாச்சாரமான காரியங்களை செய்யுமா? மக்களுக்கு மோசடி செய்யுமா? தீங்கழிக்கக்கூடிய தீங்கான காரியங்களை ஈடுபடுமா அந்த குழந்தை? ஏன் செய்யாது? ஏன்னா அல்லாவுக்கு இணை வைக்கக்கூடியதுல என்ன இருக்கு? கட்டுப்படுதல் இருக்கு. அல்லாவுக்கு இணை வைக்கக்கூடாதுன்னா அப்ப நீ என்ன பண்ணணும்? அல்லாவுக்கு கட்டுப்படணும். அல்லாவுக்கு எங்கெங்க கட்டுப்படணும்? தொழுகையில மட்டும் கட்டுப்படணுமா? முழு வாழ்க்கை நெறிகள்ல கட்டுப்படணுமா? எதுல கட்டுப்படணும்? முழு வாழ்க்கையை கட்டுப்படணுமா இல்லையா? அப்போ அவங்க எப்படி சொல்லி கொடுக்கணும்? அப்ப பெற்றோர் எந்த இடத்துல நிக்கிறாங்க? யாரோ ஒரு டீச்சர், எங்கேயோ ஒரு சாரு அவங்களுடைய குழந்தைய கொண்டு கொடுத்தா அந்த குழந்தை அந்த டீச்சரோ அந்த சாரும் என் குழந்தைக்கு நல்லதா ஒரு கல்வி கொடுத்துருவோம்னு நினைக்கிறது மூட நம்பிக்கையா நல்ல நம்பிக்கையா? ஏன் மூட நம்பிக்கைன்னு சொல்ற? அவங்க வச்சிருக்கக்கூடிய சிலபஸ்ல வேதம் இல்லை, வேதத்துடைய கருத்துகள் இல்லை, வேதத்துடைய சிந்தனைகள் இல்லை. அப்ப அது அவங்க என்னதான் எஜுகேஷன் சொல்லி கொடுத்தாலும் அந்த குழந்தை எப்படி வரும்? திருட்டுத்தனம் தான் வளரும், தீங்கு செய்யக்கூடிய குழந்தையா தான் மாறும். அப்போ நம்ம என்ன சொல்லி கொடுக்கணும்? அப்போ அந்த மாதிரி எஜுகேஷன் அங்கே இல்லாத போது அந்த குழந்தை இன்னைக்கு என் பேச்சு கேட்க மாட்டேங்குதுன்னு சொல்றது யாருடைய தப்பு? அது அப்போ நம்ம என்னென்ன கேள்விகள் கிட்ட மாற்றம் பாருங்க. அப்ப அந்த சின்ன குழந்தைக்கு சின்ன வயசுலயே அதை பிடிக்கக்கூடிய இடம் எங்க இருக்கு? இந்த சின்ன பிராயத்துல இருக்கு. அதுக்கு எடுத்தோன்னு என்ன சொல்லி கொடுக்கணும்? அல்லாஹ்வை
எங்கே இருந்தாலும் அல்லாஹ் பார்க்குறான்ற அந்த சிந்தனையை சொல்லிக் கொடுக்கணும். சொல்லிக் கொடுக்கணுமா இல்லையா? உமர் அல்லாவுடைய ஒரு சின்ன சம்பவத்தை உங்களுக்கு சொல்லிவிட்டு அடுத்தது போகிறேன். உமர் அல்லா காலத்தில் உமர் அல்லாவுக்குன்னு ஒரு ஹேபிட் இருக்குது. அவங்க ஊர் நிர்வாகம்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆனால் ஊருக்கு வெளிப்புறமாக அவங்க கொஞ்சம் சுற்றிட்டு வருவாங்க. வெளியில் மக்கள் எப்படி இருக்கிறாங்க, எப்படி கட்டுப்படுறாங்க, எப்படி பயப்படுறாங்க, என்னென்ன மாதிரி இருக்குன்ற மாதிரி பார்ப்பாங்க. அப்போ அவங்க ஒரு ஊர் வெளியாக போகிறாங்க. இதுவும் உங்களுக்கு நல்லா தெரியும். ஒரு சின்ன குழந்தை ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருப்பான். ஆடை மேய்ச்சிக்கிட்டு இருப்பான். அந்த காலத்தில் அவங்க எப்படி வளர்த்து வச்சிருக்கிறாங்க பாருங்கள். வந்தவர் கலீஃபாவாலாம் அவருக்கு தெரியாது, அந்த குழந்தைக்கு தெரியாது. வந்தவர் கலீஃபா, அல்லாவுடைய அதாவது பிரதிநிதி, அவர் கட்டுப்பண்ணும் அப்படின்லாம் அந்த குழந்தைக்கு தெரியல. ஆனால் குழந்தைக்கு என்ன தெரியுது, அல்லாஹ் எங்கே இருந்தாலும் என்னை பாப்பான்றது அந்த குழந்தைக்கு தெரியுது. அப்போ உமர் இல்லா உங்களுக்கு தெரியுமா அது? இப்போ உமர் இல்லை என்ன பண்ணுறாங்க, கிட்ட போகிறாங்க. ஆடு மேய்ப்பாளர் தான் இருக்கிறார் அவர், சின்ன குழந்தை. போயிட்டு என்ன பண்ணுறாரு உமர் இல்லா, சில திராம் கொடுக்குறாரு. கொடுத்துட்டு ஒரு ஆடு மட்டும் எனக்கு கொடுப்பா அப்படின்றாரு. அப்போ அந்த ஓனர் அந்த சின்ன குழந்தை சொல்கிறாரு, இது எல்லாமே எந்த கிடையாது, என் ஓனர் இது, என் எஜமானது. என் எஜமானன் என்ன பண்ணுறாரு, இங்கே பாருங்க ஒரு தூரத்தில் ஒரு வீடு தெரியுதா, அது மேடு ஏறி போய் நீங்கள் என்ன பண்ணுங்க, அவர்கிட்ட காசு கொடுத்துட்டு வாங்க, நீங்கள் வந்து தாராளமாக ஒரு ஆடு எடுத்துகிட்டு போங்க அப்படின்றது. அப்போ உமரில் மறுபடியும் கேட்குறாங்க, இல்லைப்பா அவள் தான் பார்க்கல, சும்மா நீ வச்சுக்கோ, ஒரே ஒரு ஆடு மட்டும் கொடு, நான் எடுத்துகிட்டு போயிடுறேன் அப்படின்றது. அப்போ அந்த பையன் சொல்கிறான், என்ன பேசுகிறீங்க நீங்கள், நீங்கள் பார்க்கல நான் பார்க்கல, ஒருத்தன் பார்க்குறான் தெரியுமா, ஐநல்லா அல்லா எங்கே இருக்கிறான் அப்படின்னு உமர் இல்லா கேட்குறாங்க. அந்த சின்ன குழந்தை உமர் இல்லா பார்த்து கேட்குறாங்க, ஐநல்லா அல்லா எங்கே இருக்கிறான் தெரியுமா? அல்லா எல்லாத்தையும் பார்க்குறான், கண்காணிக்கிறான். உங்களுக்கு மத்தியில் நீங்கள் வாங்க எனக்கு கொடுக்க யாருக்கும் தெரியாது. இன்னொன்று அந்த குழந்தை பேசுறது என்ன சொல்லுது அப்படின்னா, என் எஜமானன் நான் என்ன சொன்னாலும் நம்புவான். நான் ஒரு ஆடை கொடுத்துட்டாலும் இவ்வளோதான் உங்கள் ஆடு இருந்துச்சுன்னு சொன்னாலும் நம்புவான். சரியா? நான் வித்துட்டாலும் என்ன எடுத்து தின்ட்டாலும் அவன் நம்ப மாட்டான், என்னைய பார்க்க மாட்டான். ஏன்? என் எஜமானனுக்கு என்ன மேலே அவ்வளோ நம்பிக்கை, நான் உங்கள்கிட்ட எடுத்து கொடுத்துடலாம். ஆனால் உங்களுக்கு எனக்கு எஜமானுக்கு எல்லாத்தையும் படைச்ச ஒரு காரணம் ஒருத்தன், அவன் உங்களை என்ன நம்ம 2 பேரும் பேசுறதை பார்த்துக்கிட்டு இருக்கான். அதனால அவனுக்கு நான் பயப்படுறேன், போயிட்டு அங்கே கொடுத்துட்டு வாங்கிப்பாங்க அப்படின்ற. எங்கேப்பா இருக்கும் எஜமான வீடு அப்படின்னு, அதோ பாரு அப்படின்றாங்க. நேராக உமர் இல்லை மேலே ஏறி போகிறாங்க. மேலே ஏறி போயிட்டு அங்கே ஒரு ஆட்டு மேய்ப்பாளர் ஒரு பையன் இருக்கான் இல்லையா, எவ்வளோ திரம் கொடுக்கணும் சொல்லு, அவனை நீ விடுதலை செய். என்ன சொல்கிறாங்க, எவ்வளோ திரம் சொல்லு, நான் என்னுடைய காசை கொண்டு நான் கொடுக்குறேன், அந்த குழந்தைய நீ என்ன பண்ணு, விடுதலை செய்யணும், அடிமையாக நீ வைக்கக்கூடாது, விடுதலை செய்யணும் அப்படின்றாங்க. அப்போ அந்த ஒரு தொகை சொல்லப்படுது. உமரில் அவங்க கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு கீழே வராங்க. கீழே வந்துட்டு பூரிச்சு போய் அழுது பேசுகிறாங்க. எந்த அல்லாவை சொல்லி ஏன் உள்ளத்தை நீ என்ன பண்ண, ஈரக்குரலை ஆக்குனியோ, நீ ஒரு மாதிரி ஈரமாக்கிட்டியோ, அந்த அல்லாஹ் இன்னைக்கு என்ன பண்ணிட்டான், உன்னைய விடுதலை கொடுத்துட்டான். நீ இனி வரக்கூடிய காலங்களில் இந்த அல்லாவை நினச்சிக்கிட்டே உங்கள் காலத்தை நீ கழிச்சிட்ட அப்படின்னா நாளைக்கு சொர்க்கத்தில் நீ வெற்றி பெற்றனா மாறுவ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அந்த குழந்தைக்கு விடுதலையை வாங்கி கொடுத்து சொல்லியே அனுப்பி வைக்கிறாங்க. இப்போ அப்போ அல்லாஹ் கேட்பான் இல்லையா, அந்த காலத்தில் ஒரு அடிமைக்கு பிறந்த ஒரு குழந்தை அல்லாவை பயந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. உன் காலத்தில் உனக்கு சுதந்திரம் கொடுக்கப்பட்டு, எஜுகேஷன் கொடுக்கப்பட்டு, எல்லா விதமான படிப்புகள் உனக்கு கொடுக்கப்பட்டும் பார்த்தும் ஒரு குழந்தைய எனக்கு பயப்படுற மாதிரி, எனக்கு கட்டுப்படுற மாதிரி, எனக்கு இணை வைக்கக்கூடாதுன்ற ஒரு விஷயத்த சொல்லி கொடுக்காம வளர்த்திய உன்னை நான் என்ன பண்ணலாம் சொல்லு அப்படின்னு சொல்லுவானா சொல்ல மாட்டானா? அப்போ இந்த கேள்விக்கு பயப்படணுமா பயப்படக்கூடாதா? இப்போ முதல் கேள்வி என்னது, அல்லாவுக்கு இணை வைக்காத மகனே. இணை வைத்தல் நான் சின்னதாக சொல்கிறேன், இதை பேசினாலும் பேசிக்கிட்டே போகலாம், மிக பெருசு அது. இணை வைத்தல்ன்றது இன்னைக்கு உலகமே நான் பண்ணிக்கிட்டு இருக்கு. வேதத்தை நம்புறேன்னு சொல்லுது, தூதரை நம்புறேன்னு சொல்லுது, மலக்குமார நம்புறேன்னு சொல்லுது, மறுமை நாளை நம்புறேன்னு சொல்லுது, அப்புறம் என்ன இருக்கு, விதியை நம்புறேன்னு சொல்லுது, அல்லாவை நம்புறேன்னு சொல்லுது. இந்த 6 விஷயங்களை நம்புறேன்னு சொல்லக்கூடிய இந்த சமுதாயம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு, அல்லாவுக்கு இணை வச்சுக்கிட்டு இருக்கு. இணை எப்படி வைக்கிறாங்க, ஒரு ஆயத்தில் வரும், சூரா ஹுஜராத்னு ஒரு அத்தியாயம் இருக்கு. அதில் அல்லாஹ் சொல்லுவா, யா அய்யுஹல்லதீன ஆமனு ஈமான் கொண்டவர்கள் லா தர்ஃபஉ அஸ்வாத்தக்கும் ஃபௌக சௌத்தின் நபி,
ஈமான் கொண்டவர்களே உங்களுடைய நபிக்கு முன்னால உங்க குரலை நீங்க உயர்த்தாதீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்க குரல் நபிக்கு முன்னாடி உங்க குரலை நீங்க உயர்த்தாதீங்க. அப்படி நீங்க உயர்த்திக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்க அமல்களை நான் அழிச்சுக்கிட்டே வருவேன்றத அந்த வசனம் முடியும். அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன புரியுது? இன்னைக்குதான் நபி இல்லையேங்க, ஆயத்து இருக்கேங்க. அப்படின்னா என்ன? இன்னைக்கு நபி இல்லையே. நம்ம எங்க போய் நபி கிட்ட போய் கபர்ஸ்தான்ல போய் நெடுக்கிட்டு உயர்த்தி பேசுறோமா? எங்க பேசிக்கிட்டு இருக்கோம்? நபி ஒரு சட்ட திட்டங்களை போட்டுட்டாங்க அப்படின்னா, நபி ஒரு ரூல்ஸ் ரெகுலேஷனை நிறுவிட்டாங்க அப்படின்னா சமுதாயம் என்ன பண்ணக்கூடாது? மாற்றக்கூடாது. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஒரு ரூல்ஸ் ரெகுலேஷனை காட்டி கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. இன்னைக்கு அந்த ரூல்ஸ் ரெகுலேஷன் இன்னைக்கு இருக்கா? அப்ப நம்ம என்ன பண்ணிட்டோம்? எப்பயும் நம்ம உயர்த்தி குரலை மாத்திட்டு, இது நபி இப்படி சொல்ல வரலங்க, நபி இப்படி பண்ண வரலன்னா நம்ம எடுக்க முடுக்க பேசுறோம்னா என்ன அர்த்தம்? அது நபி எதுக்கு வரலையா? அரசியல் சித்தாந்தம் சொல்லி கொடுக்க வரல. எதுக்கு வந்தாங்க? ஆன்மீக தலைவர் வணக்க வழிபாடு சொல்லி கொடுத்தாங்கன்றாங்களே. அப்ப நம்ம யாருக்கு முன்னாடி குரலை உயர்த்திக்கிட்டு இருக்கோம்? எது காப்பாத்திரும் நினைக்கிறோம்? அந்த அமல் காப்பாத்திரும் நினைக்கிறோம். ஆனா அந்த ஆயத்துல எப்படி சொல்லி முடிக்கிறான்ல, யாரு நபி ஒரு கட்டளை போட்டு நபி ஒரு சொல்ல சொல்லி அது அந்த நடைமுறைக்கு வந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணக்கூடாது? மாற்றக்கூடாது. அப்படி நீங்க மாத்தி நீங்க நடப்பீங்க அப்படின்னா உங்க அமலை நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்? நான் அழிச்சுக்கிட்டு இருக்கேன்றது அந்த சூரா ஹுஜராத் அந்த எடுத்தோடனே எடுத்துப்பா அல்லாஹ் எடுத்தோடனே பேசுவான். அப்ப இங்க நம்ம இங்க எங்க இருக்கு ஷிர்க்? இங்க தெரியுதா இங்க எங்க இருக்கு ஷிர்க்குன்னு? இப்ப சொல்லுங்க, ஷிர்க் இருக்கா இல்லையா? இங்க இருக்கு. குஃபுர் வேற. குஃபுர்ன்றது என்ன அப்படின்னா மொத்தமா மறுக்கிறது. அல்லாவும் இல்லை, குரானும் இல்லை, ரசூலும் இல்லை, நாத்திகவாதியா போறது. அன்பே கடவுள்ன்றாங்கல்ல, ஒண்ணுமே இல்லை. ஒரு மனுஷன கடவுள் நான் உதவி செஞ்சா இந்த இடத்துல கடவுளை நீ பார்க்கலாம், அப்ப அந்த இடத்துல அவன் தான், அப்ப இயற்கை கடவுள்ன்றாங்க. இது வேற குஃபுர், அது வேற. நம்ம பண்ணிக்கிட்டு இருக்குது குஃபுர் இல்லை, முனாஃபிக் தன்மை இருக்குன்னு ஆனா இல்லைன்னு. அது இப்படி விளங்கக்கூடாது, அது இப்படி விளங்கணும்னு சொல்லுவோம். இதுக்கு பேர் என்னது? முனாஃபிக்கு. அதே மாதிரி ஷிர்க்கு பண்றோமா இல்லையா? இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்படுத்தி ஒண்ணுமே இன்னைக்கு இல்லை. அவங்களுடைய உருவாக்கப்பட்ட 4 கலீஃபாக்கள் செஞ்ச எதுவுமே இன்னைக்கு இல்லை. இன்னைக்கு நமக்கு கலீஃபாவே இல்லை. கலீஃபா இல்லாம ஒரு நாள் நீங்க பூமியை ரன் பண்ணக்கூடாதுன்றது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாக்கா இல்லையா? 3 நாளுக்குள்ள நீங்க என்ன பண்ணிருக்கணும்? ஒரு கலீஃபாவை ஏற்படுத்திடணும். எத்தனை வருஷம் ஆயிடுச்சு? இன்னும் கலீஃபா இல்லை. அப்ப இங்க ஷிர்க் இருக்கா இல்லையா? அப்ப நம்ம அமல் ஏற்றுக்கொள்ளப்படுதா ஏற்றுக்கொள்ளப்படலையா? யார் அழிச்சுக்கிட்டு இருக்கா? அல்லாவே அழிக்கிறான். என்ன சொல்லி அழிக்கிறான்? நான் ஒரு ரூல்ஸ், நானும் என் நபி ஒரு ரூல்ஸ் போடுவோம், அதை நீங்க மீறி போயிட்டே இருப்பீங்களா? இப்ப உங்களுக்கு நோம்பு, உன் ஜக்காத்து, உன் ஹஜ்ஜு, உன் தொழுகை தான் உனக்கு பெருசு. ஏன் சட்ட திட்டங்களும் என் ரூல்ஸும் என் ஃபைதோ உனக்கு பெருசு கிடையாது. அது எப்படி மண்ணா போனாலும் உனக்கு எந்த விதமான கவலையும் கிடையாது. அப்ப நான் என்ன பண்ணிடலாம்? அழிச்சிடறான். அப்படி அழிச்சுக்கிட்டு இருக்கான்றது அல்லாஹ் குரானே சொல்றான். இந்த குரானை சுமந்திருக்கக்கூடிய சமுதாயம் அந்த குரானை பார்க்கறதும் கிடையாது. ஃபர்ஸ்ட் குழந்தைக்கு என்ன சொல்லி தரணுமா? இணை வைக்கக்கூடாதுன்றது சொல்லி தரணும். இணை வைத்தல் என்னென்ன இருக்குன்றது நீங்க மாடல் இஸ்லாம் நீங்க என்ன பண்ணுங்க, உங்களுடைய அறிவுக்கு ஏற்ற மாதிரி உங்க குழந்தைக்கு நீங்க சொல்லி தரணும். 2வது எல்லாம் சொல்றான், பெற்றோர்களுக்கு உபதேசம், அது நல்லுபகாரமா நடந்துக்கோங்க. யாருக்கிட்டயா? பெற்றோர்கிட்ட எப்படி நடந்துக்கணும்? நல்ல முறையில் நடந்துக்கோங்க அப்படின்றது யார் சொல்றா? லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன் மகனுக்கு சொல்றாங்க. அதுலேயே வாய்த்து வரும். அவங்க எப்படி ஈன்று எடுக்கிறாங்களா? சிரமத்திற்கு மேல் சிரமம். எப்படி ஈன்று எடுக்கிறாங்க? சிரமத்திற்கு மேலே சிரமப்பட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க? அந்த குழந்தையை ஈன்று எடுக்கிறாங்க. அதனால பெற்றோர்கள் நீங்கள் என்ன பண்ணாதீங்க, மனசு வலிக்கிற மாதிரியோ துன்புறுத்துகிற மாதிரியோ நீங்கள் நடந்துக்காதீங்க. இன்னைக்கு என்ன ஆகுது? ஒரு அப்பா அம்மாவுக்கு 4 புள்ள, ஒரு 5 புள்ள அப்படின்னா இங்கே நடைமுறை நடந்துக்கிட்டு இருக்கு. என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, திங்கக்கிழமையா நீ பெரிய அக்கா வீட்டில் சாப்பிடு, செவ்வாய்க்கிழமையா இங்கே வந்துடு, போன வாரம் தானே என் வீட்டில் இருந்த, இந்த வாரம் அவன் வீட்டில் இருந்தா என்ன உனக்கு, இங்கேயே இருப்பியா, போ அவன் வீட்டில் இரு. இப்போ என்ன பண்ணுறாங்க? பெற்றோர்களுடைய சொத்தையும் மதிப்பையும் எல்லாத்தையும் தான் பேருக்கு மாற்றிக்கிட்டு
பெற்றோர் என்ன பண்ணுறாங்க, அலக்கடிக்க வைக்கிறாங்க. என்ன பண்ணுறாங்க, நீ அங்கே போ, நீ இங்கே போ, நீ இப்படி இரு, ஒழுங்கா ஒரு இடத்துல உட்கார மாட்டியா, ஏதாச்சும் தொண்ணு சொல்லிக்கிட்டே இருப்பியா, ஏதாச்சும் ஒரு அதாவது அதாவது அந்த ஒருத்தவங்க ஒரு கட்டம் மாறுறாங்க பார்த்தீங்களா. எப்படி ஒரு குழந்தை வந்து அடம் பிடிச்சிக்கிட்டே வருது, ஏன் அந்த குழந்தை அடம் பிடிக்குது சொல்லுங்க? அதுக்கு தெரியாது, அதுக்கு இல்லை, அதனால கேட்குது. அதே மாதிரி பெற்றோர்கள் ஒரு கணத்தில் வரும்போது வந்து அவங்களே என்ன வர்றாங்களா, தனிமைப்படுத்தப்படுறாங்க. அவங்க உள்ளத்தாலையும் அவங்களுடைய சிந்தனையாலையும் பேச்சாலையும் அவங்களே என்ன பண்ணிக்கிறாங்க, தனிமைப்படுத்திக்கிறாங்க. தனிமையாக அவங்களே யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அது அல்லா இயற்கையிலே அவங்களுக்கு வருது அந்த மாதிரி. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லாரும் என்ன ஃபோக்கஸ் பண்ணுன்றதுக்காண்டி ஏதாச்சும் ஒன்று தேவையில்லாத வேலையை அவங்க பண்ண வைப்பாங்க. என்ன பாரு, நீ இதை கொண்டு வா, அப்படி பண்ணி இப்படி பண்ணு, நான் இப்படி இருக்க மாட்டேன், நான் அப்படி இருக்க மாட்டேன், நான் அப்படி இருப்பேன், எனக்கு கோவம் வருது, அப்படி வருது. ஏன் இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த அவங்கள பார்க்கணும் அப்படின்றதுக்காண்டி. ஆனால் இதை புரிஞ்சிக்காத அந்த குழந்தை என்ன பண்ணுது அப்படின்னா, அம்மாவே என்ன பண்ணும், அப்பாவே என்ன பண்ணுது, குறை சொல்லி பாரமாக பாக்கி தண்டம் தண்டம் எப்படி என்ன சத்தாக்கிது பாரு, என்ன பண்ணுது, என்ன வாங்கி கூட என்ன பண்ணாலும் இப்படி பண்ணுது பண்ணுறது, என்ன பண்ணுறது, மனசு நோவினை பண்ணுற மாதிரி பேசுறது. யார் ஒருவர் உலகத்தில் வாழும் போதே அல்ல என்ன பண்ணுறான்னா இதுக்குண்டான தண்டனை உலகத்திலே கொடுத்துட்றாங்க. பெற்றோர்களை வாழும்போது நோய்வினை செய்யக்கூடிய குழந்தைகளாக இருந்தாங்க அப்படின்னா அந்த தாய் தந்தை என்ன கேட்குறாங்களோ, யாழ்லா அப்படின்னு கேட்டாங்களோ, அது அல்ல அப்படியே அந்த குழந்தைக்கு அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணி விட்றான். இங்கேயே மறுமையில வேற, இங்கேயே அதை ரிஃப்ளெக்ட் பண்ணி விட்றானா, உடனே அல்ல ஏத்துக்கிறானா. சரிங்களா? இப்போ அந்த ரிஃப்ளெக்ட் உடனே ஆகுது. அப்போ நம்ம எதுக்கு பயப்படணும், அந்த இணை வைத்தலுக்கு நம்ம என்ன பண்ணணும், இணை வைத்தல்ன்ற பெற்றோர் நல்லுபகாரம் செய்யக்கூடிய விஷயத்தில் பேணணும். அப்போ நம்ம தான் சொல்லிக் கொடுக்கணும் குழந்தைக்கு. சின்னதுலேருந்து உங்கள் அம்மா சுமைக்கு மேலே சுமையாக ஈன்றெடுத்தா பெற்றெடுத்தா அவளோட தியாகம் பெருசுன்றது நம்ம என்ன பண்ணணும், சொல்லிக் கொடுக்கணும். அதே மாதிரி ஒரு சின்ன சம்பவம், இப்னு உமர் அலிலா இருக்கிறாங்களே, உமர் அலிலாவுடைய மகன் இப்னு உமர், அவங்களுடைய காலகட்டத்தில் ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, ஹவுசான் பகுதியிலேருந்து என்ன பண்ணுறாரு, ஒரு அந்த பகுதியிலேருந்து ஒரு தாய் என்ன பண்ணுறாங்க, சுமந்துக்கிட்டு ஹஜ்ஜுக்கு நடந்து வர்றாரு. ஹஜ்ஜுடைய காலகட்டத்தில் தாயை சுமந்துக்கிட்டு நடந்து வர்றாரு. வந்துட்டு அந்த 40 நாளும் தாயை சுமந்துக்கிட்டே தவாப் செய்கிறது எல்லாமே செய்கிறது, தாயை வச்சுக்கிட்டே செய்கிறார். இவ்வளோத்தையும் அவர் பண்ணிட்டு லாஸ்ட்டில் அந்த இப்னு உமர் உமர் அலி அவங்கள பார்க்கும்போது அவங்க இங்கே தான் இருக்கிறாங்கன்னு கேள்விப்படும் போது அவருக்கு சந்தோஷமாயிருது. போயிட்டு ஒரு விஷயத்தை கேட்போம் அப்படின்ற மாதிரி வந்து இப்னு உமர் அலி அவர்கிட்ட வந்து கேட்குறாங்க. இந்த மாதிரி வந்து என் அம்மா வந்து என்னை வந்து பலதரப்பட்ட கஷ்டத்துக்கு மேலே என்னை சுமந்து ஈண்டெடுத்து பெற்றாங்க. இப்போ நான் அவங்களுக்கு என்ன பண்ணுறேன், பணிவிடை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஹோரசான் பகுதியிலேருந்து நான் நடந்தே வந்தேன், இன்னைக்கு தவாப்பும் செஞ்சேன், எல்லாம் பண்ணேன், இன்னைக்கு முடிஞ்சிருச்சு, நான் போகிறேன். இது அதோட ஈடு ஆகுமா அப்படின்னு கேட்குறாங்க. அம்மா ஈண்டெடுத்து பெற்றெடுத்தாங்களே, இதுவும் அதுவும் ஈன்ற மேட்ச் ஆகுமா அப்படின்னு கேட்கும்போது அவனை சொல்கிறாங்க, இல்லை அதுவும் இதுவும் மேட்ச் ஆகாது. எவ்வளோ கஷ்டங்க, எவ்வளோ தூரம், அது தூக்கிட்டு வரணும், 40 நாள் இங்கேயும் சுற்றணும், அது ரெண்டும் ஈடாகுமான்னு கேட்கும்போது இல்லை அப்படின்றாங்க. அப்போ தாயோடைய சிறப்பும் தந்தையோடைய சிறப்பும் என்னது மிக பெருசு. ஆனால் இன்னைக்கு என்னத்தான் மனிதன் வந்து கல்வித்துறையில் மேன்மைப்பட்டவனாக இருந்தாலும், என்னதான் எஜுகேஷனில் பெருசாக இருந்தாலும், ஒரு பெற்றோர் முதியோர் இல்லைன்னு ஒன்று உருவாக்கலாமா? பெற்றோர் முதியோர் இல்லைன்னு உருவாக்கலாமா, உருவாக்கக்கூடாதா? ஏன் உருவாக்கக்கூடாது? அப்போ இவன் படித்த படிப்பு என்னது, இவன் என்ன படிச்சிருக்கிறான், படிப்பு வேஸ்ட்டு தானே இவன் படித்தது. எத்தனை முதியோர் இல்லம் இருக்குது, பெற்றோர்கள் இல்லம் இருக்குது. அவங்களாம் என்ன ஒரு கட்டத்தில் முதியோர் இல்லைன்னு போவாங்க, அதே சிலபஸ் அங்கே ஆள் இல்லைன்னா அவங்கள தூக்கி எங்கே தூக்கி போடுவாங்க, அனாதை இல்லத்தில் தூக்கி போட்டுருவாங்க. 2 பேரும் ஒரே பேட்ச் தான்ப்பா, இவங்களுக்கும் யாரும் இல்லை இவங்களுக்கும் யாரும் பார்க்க வரல, 2 தூக்கி ஒரே பேட்சில் தூக்கி போடணும். எத்தனை பெற்றோர்கள் இருக்கிறாங்க, பார்க்குறீங்களா இல்லையா? ஓ இதெல்லாம் யார் மேலே எல்லாம் பழிய போடுவோம் சொல்லுங்க பார்க்கலாம்.
அவங்க பசங்க மேலே அல்லாஹ் பழி போடுவான். அல்லாஹ் சமுதாயமாக பார்ப்பான். அப்போ நம்ம நின்றுக்கிட்டு இன்னைக்கு அல்லாஹ்வுடைய ஒரு வசனத்தை மேன்மைப்படுத்தாமல், அல்லாஹ்வுடைய வசனத்தை உண்மைப்படுத்தாமல் நம்ம பாட்டுக்கு நம்ம இருந்தோம் அப்படின்னா குர்ஆன் எங்கே நம்ம உண்மைப்படுத்துறது? இப்போ யார் வந்து உண்மைப்படுத்துவா? அப்போ பெற்றோருடைய அந்த அந்த நல்ல அந்த தியாகத்தை யார் சொல்லணும்? அப்பா தான் தன் பிள்ளைக்கு என்ன பண்ணணும்? சொல்லி கொடுக்கணும். அம்மா தான் தான் பட்ட கஷ்டத்தை பிள்ளைகிட்ட சொல்லணும். புரியுதுங்களா? இது 2 விஷயம். 3வது லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் சொல்லி கொடுக்குறாங்க, அல்லாஹ் கண்காணித்து கொண்டே இருக்கிறான் மகனே அப்படின்னு சொல்றாங்க. அல்லாஹ் என்ன பண்றான்? அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடாது. 2வது இடத்துல என்ன வைக்கிறாங்க? பெற்றோர் விஷயத்துல நல்ல உபகாரமா இருந்துக்கோ. 3வது என்ன சொல்லி கொடுக்குறாங்க? அல்லாஹ் கண்காணித்து கொண்டே இருக்கிறான். அந்த வசனத்தை நீங்க போய் படிச்சீங்கன்னா எப்படி சொல்லுவார் அப்படின்னா, நீ பாறைக்குள்ள இருந்தாலும் சரி, இல்லை வானத்துக்கு மேலே இருந்தாலும் சரி, இல்லை பூமிக்கு கீழே இருந்தாலும் சரி, நீ எங்கே மறைஞ்சு இருந்தாலும் அல்லாஹ் என்ன பண்ணுவான்? அந்த கடுகளவு உள்ளக்கூடிய நீ உன்னுடைய நன்மையும் சரி தீமையும் சரி அல்லாஹ் என்ன பண்ணுவான்? கொண்டு வருவான் அவனை. அல்லாஹ்வுக்கு நீ என்ன பண்ணு? பயந்துக்கோ. அல்லாஹ் கண்காணிச்சுக்கிட்டே இருக்கிறான்றத 3வது விஷயமா சொல்கிறேன். இந்த ஒரு விஷயம் ஸ்கூல் எஜுகேஷனில் சொல்லி தரப்பட்டுச்சுன்னா ஒவ்வொரு குழந்தையும் தப்பு செய்யுமா செய்யாதா? டீச்சர் வந்து ஒரு ரூம்குள்ளே பார்க்க முடியாது, ஆனால் அல்லாவால் அந்த ரூம்குள்ளே பார்க்க முடியுமா முடியாதா? இந்த சிந்தனை அந்த குழந்தைக்கு இல்லாததுனால தான் 5 பேர் ஒரு சேர்ந்து ஒரு ரூமுக்குள்ளேயோ ஒரு பொந்துக்குள்ளேயோ ஒரு சந்துக்குள்ளேயோ வச்சு பண்ணுறாங்க. இப்போ இந்த எஜுகேஷன் பண்ணாதனால தான் நீங்கள் என்னத்தான் நீங்கள் மேல்மட்டமாக நீங்கள் மாறிட்டாலும் உங்கள் உடை தான் மாறிடுச்சு, உங்களுடைய சொற்கள் தான் மாறி இருக்கு, உங்களுடைய எஜுகேஷன் தான் மாறி இருக்கு. ஆனால் தவறு நடந்துக்கிட்டு தான் இருக்கு. தவறு இன்னமும் அப்படி தான் இருக்கு. ஏன் மாறல தவறு? வேதம் சொல்ல தெரிப்பாடல, வேதம் அவங்களுக்கு முன்னாடி எடுத்துரைக்கப்படலை. அது நீங்கள் சிலபஸ்லேயும் இல்லை, வீட்டிலையும் சொல்லித்தரப்படல. வீட்லையாவது அந்த குழந்தைங்களுக்கு சொல்லித்தரப்பட்டு இருந்துச்சுன்னா அந்த குழந்தை தப்பு செஞ்சுருக்குமா? இன்னைக்கு அந்த ஆர்த்தி உயிரோடு இருந்திருப்பாள், அது சின்ன குழந்தை இன்னைக்கு உயிரோடு இருந்திருப்பாள். இப்போ இவங்கெல்லாம் பண்ணாததுக்கு அல்லாஹ் இதெல்லாம் என்ன இதெல்லாம் எப்படி அல்லாஹ் கணக்கில் எடுப்பான்? கைரில் மக்தூபி அலைஹிம் வலல்லாலின். நம்ம தான் துவா இப்போ நம்ம ஜும்மா முடிச்சோடனே இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? தொழுகையில் ஆமீன் வேற சொல்லுவோம். நம்ம வெக்கமே இல்லாமல் கூச்சமே இல்லாமல் சொல்லுவோம். என்னது? நீ யார் மேலே கோவப்பட்டியோ அவர்கள் வழியும் அல்ல, யார் வழி தவறி போனாங்களோ அவர் வழியும் இல்லை. இந்த 2 வழி தான் நம்ம எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒருத்தன் சொன்னோன்னே கேட்கல மறுத்துட்டான், உன் அல்லாஹ் செய்ய அப்படின்னா அல்லாஹ் கோவப்பட்டான். இன்னொருத்தன் என்ன பண்ணான்? வழிமுறைகளே மாற்றிக்கிட்டான், வழியே என்ன பண்ணிக்கிட்டான்? வேற வழி எடுத்துக்கிட்டான். இப்போ இந்த 2 வழியும் யார் எடுத்துக்கிட்டா? இன்னைக்கு முஸ்லீம் சமுதாயம் 2மே பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்போ நமக்கு எதிராக நம்மளே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? அல்லாஹ் கிட்ட ஆமீன் 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 ஒவ்வொரு தொழுகையிலையும் சொல்கிறோம். பதுவா நமக்கு கேட்டுக்கிறோம். யாரா என்னைய ஒரு காலம் என்ன பண்ணிடாத, நேர் வழி காட்டிடாத, அது மிகப்பெரிய ப்ராசஸ். அது இனி என்ன பண்ணேன்? நானே விட்டு ஆமீன் கேட்குறேன், எனக்கு என்ன கேட்கணுமோ எனக்கு தெரியுது, அது கொடுத்துருன்னு நம்மளே கேட்டுக்கிட்டு இருக்கோம். அப்போ 3வது லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்லி கொடுத்தாங்க? அல்லாஹ் எங்கே இருந்தாலும் கண்காணிக்கிறான், பார்க்குறான்றதை சொல்லி கொடுத்தாங்க. சரிங்களா? 4வது சொல்லி கொடுக்குறாங்க, அடிப்பணிதலை நீ என்ன பண்ணு? நிலைத்து செய். என்ன பண்ணுமா? அகிமிஸ்ஸலா, தொழுகையை நிலைத்து செய். அப்படின்னா என்னது? அல்லாஹ் போட்ட எல்லா கட்டளைக்கும் என்ன பண்ணணும்? அடிபணிந்து வாழணும். தொழுகையில் மட்டும்தான் நான் அடிபணிவேன், அல்லாஹ் போட்ட அந்த ஹராம் ஹலால மட்டும்தான் அடிபணிவேன், உலகம் எப்படி போனாலும் எனக்கு அது பற்றி பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி போகக்கூடாது. எல்லா விஷயங்கள்லையும், எல்லா குடுக்கல் வாங்கல்லையும், எல்லா சமூக சார்ந்த எல்லா விஷயங்கள்லையும் என் அல்லாஹ் இதுக்கு இருக்கானா, இதில் என் இஸ்லாம் இருக்கா, இதில் என் ஈமான் இருக்கா, இதுக்கு இந்த விஷயம் நான் செஞ்சேன்னா என் இஸ்லாம் பாதிக்கப்படுமா, இந்த விஷயம் நான் செஞ்சேன்னா என் அல்லாவுக்கு எனக்கு தூரம் அதிகமாகுமா அப்படின்றத என்ன பண்ணணும்? ஒரு மகனுக்கு சொல்லித்தரணும். ஒரு மகன் வந்து தொழுகிறாரு, 5 வேளை தொழுகிறாரு, ஆனால் வட்டி மட்டும் அசால்ட்டாக ஈஸியாக வாங்குறாரு. அப்போ என்னது? அடிப்பணிதல் நிலைத்து செய்கிறாரா, நிலைத்து செய்யலையா? என்ன பண்ணுறாரு அவரு? அடிப்பணிதல் என்ன பண்ணலை, சரியா செய்யலை. அப்போ அந்த டெஃபினேஷன் யார் சொல்லி கொடுக்கணும்? மகனை இதுவும் தொழுவுறு எப்படியோ அது அடிப்பணிதல் கரெக்டு.
இது வாங்காம இருக்கிறோம், அதுவும் அடிப்பணிதல். அதுவும் நீ என்ன பண்ணணும், வாங்காம இருக்கணும். அதை நீ வாங்க போகக்கூடாதுன்றதை சொல்லிக் கொடுக்கணும். யார் சொல்லிக் கொடுக்கணும்? அப்பா தான் சொல்லிக் கொடுக்கணும், அம்மா தான் சொல்லிக் கொடுக்கணும். இப்போ எவ்வளோ ப்ராசஸ் ஆகுது. முதல்ல இணை வைத்தல்லாம் என்னன்றதை அம்மா கற்றுக்கணும். அந்த அம்மாவுக்கு அந்த சிலபஸ் ஃபுல்லாக தெரியணும். இணை வைத்தல் எங்கெங்கெல்லாம் இருக்குது, இன்றைக்கி இணை வைத்தலுடைய உருவம் என்னென்ன எவ்வளோ பெருசாக இருக்குது, அதோடைய சின்ன இணை வைத்தல் எங்கே இருக்குது அப்படின்றது அவ்வளோத்தையும் அம்மா கற்றுக்கணும். அது தினமும் குழந்தைகிட்ட பேசும்போது என்ன பண்ணணும், கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பாடு கொடுக்கும்போது, தண்ணி கொடுக்கும்போது, குளிப்பாட்டும் போது, ட்ரெஸ்ஸு கொடுக்கும்போது, அவங்ககிட்ட விளையாடும்போது, இந்த மாதிரி நேரத்துலலாம் என்ன பண்ணணும், இந்த விஷயங்களை ஊட்டிக்கிட்டே இருக்கணும். அப்போ அந்த குழந்தைக்கு என்ன ஆகும், யார் பார்க்குறானாலையும் அல்லாஹ் பார்க்குறான், யாருக்கு கட்டு பண்ணும் போலே அல்லாஹ் கட்டு பண்ணும், எல்லாத்துக்குமே அல்லான்னு கொண்டு வருவோம். அப்போ அந்த அம்மா அதை சொல்லிக் கொடுக்காதனால நாளைக்கு அந்த அம்மாவுக்கு அல்லாஹ் பனிஷ்மெண்ட் என்ன கொடுக்குறான், எந்த குழந்தை நீ சிறப்பிச்சு நினைச்சியோ, எந்த குழந்தை உன்னை காப்பாற்ற நினைச்சியோ, அந்த குழந்தை உன்னை என்ன பண்ணுது பாருன்றது அம்மாவுக்கு ஒரு பாடம். நீ வேதம் சொல்லிக் கொடுக்கல, நீ என்னை பற்றி சொல்லிக் கொடுக்கல, இந்தா வச்சுக்கோ, நீ அனாதை இல்லத்துக்கு இந்தா போ, பண்ணுமா இல்லையா? ஒரு இதில் கூட இருக்கும், ஒரு பையன் வந்து என்ன பண்ணுவார், தம்பாவை எல்லாத்தையும் அந்த துணிமணி எல்லாத்தையும் கொண்டு போய் அனாதை இல்லத்துக்கு கொண்டு போய் கொடுப்பாப்புல. அப்போ அவனுக்கு ஒரு பையன் இருக்கும், அவன் என்ன பண்ணுவான், அந்த சின்னதாக பெட்ஷீட்லாம் எடுத்து வச்சுப்பேன், எதுக்கு இதை பண்ணிக்கிட்டு இருக்கேன், நாளைக்கு நீயும் அந்த மாதிரி போனல்லப்பா, நான் இன்னைக்கு எடுத்து வைக்கிறேன் அப்படின்னும். அப்போ எவ்வளோ பெரிய செருப்படி அது, ஒரு சின்ன காணொலியாக போவோம், அது பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போது ஒரு விஷயத்தை வேதத்தை என்ன பண்ணணும், ஒரு குடும்பமும் சரி, ஒரு அரசாங்கமும் சரி, ஒரு டீச்சராக கூடியவங்க என்ன பண்ணணும், வேதத்தை தான் நிலைநாட்ட பார்க்கணும். ஒரு சமுதாயத்தை கொண்டு வந்து நிற்கணும், வேதத்தை தான் கொண்டு வந்து வைக்கணும். உன்னுடைய சுய கருத்தை வச்சேன்னா இப்படி தான் இருக்கும். உன் மனோ இச்சையை பின்பற்றி ஒரு சட்டத்தை போட்டனா இப்படி தான் இருக்கும். அவன் என்ன பண்ண மாட்டான், பயப்பட மாட்டான். புரியுதுங்களா? அப்போது 4வது அடிப்பணிதில் என்ன பண்ணணும், நிலைச்சி செய்யணும் சொல்லி கொடுக்குற. 5வது என்ன சொல்லி கொடுக்குறாரு, நன்மை ஏவும் அவனே, அப்புறம் தீமையை தடும் அவனேன்ற. இன்னைக்கு எப்படி இருக்கிறாங்கன்னா, ஒரு சமுதாயம் நன்மை மட்டும்தான் ஏவும். முஸ்லீம் தரப்பில் பார்த்தீங்கன்னா, வாங்க தொழுகைக்கு வாங்க, வாங்க நோம்பு வைங்க, வாங்க குரான் படிப்போம், நன்மை பக்கமே கூப்பிடுவாங்க. தீமை இருக்கிறப்ப வந்து நன்மையை ஏவிப்போம், நன்மையை நம்ம பண்ணிப்போம் அப்படின்வாங்க. தீமையை வாங்கடா, தீமை நம்ம ப்ராசஸ் இல்லை, அதுதான் நம்ம அதான் சொல்லிட்டு இருக்காங்க. தீமை எங்கே இருக்குது, அதுக்குள்ளே தான் இருக்குது. ஆனால் அவங்க சொல்கிறாங்க, இந்த சாராயம் தடுக்கிறதுலையும், இந்த விபச்சாரம் தடுக்கிறதுலையும், இந்த எல்பிஜி தடுக்கிறதுலையும், இந்த அல்லாவுக்கு முரணாக இருக்கக்கூடிய ரூல்ஸ் ரெகுலேஷன் தடுக்கிறது எங்கள் வேலை இல்லைங்க. நம்ம நன்மையை வாங்க, குரானை படிப்போம், வாங்க அஜ்ஜி போவோம், எப்படி அஜ்ஜி உம்ரா எப்படி செய்யணும்னு பார்ப்போம், நோம்பு எப்படி இருக்குன்னு பார்ப்போம், எப்படி கல்யாணம் பண்ண முறைகளை பார்ப்போம், இது போயிடுவோம், இது கற்றுக்கலான்னு போகிறாங்க. ஆனால் தீமையாக தடுக்கணும், நீ தான் தடுக்கணும். அப்போ என்ன பண்ணல, இன்னொரு டீம் இருக்குது, அது என்ன பண்ணுது, வாங்க தீமையை தடுக்கலாம், வாங்க கலையை கற்றுக்கோங்க, வாங்க எப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம், வாடா தொழில் நன்மையை பக்கம் வாடா, குரான் எல்லாம் எப்படி பேசுகிறேன்னு வாடா, குரான் எப்படி எஜுகேஷன் பண்ணுதுன்னு வாடா, அது அல்லாஹ் எப்படி கூப்பிட்றான்னு பாரு, அல்லாஹ் அதில் எப்படி அழைக்கிறான்னு பாரு, குரான் எந்தெந்த துறையில் எப்படிலாம் பேசுதுன்னு வாருன்னா அதுக்கு நேரம் இல்லை. இப்போ சொல்கிறியா 2 துண்டாக்கிறவா, ஆக்கிரவா 2 துண்டாவனே அப்படின்னு ஒரு சமுதாயம் நிற்கிது. அப்போது தீமையை தடுக்கணும்னு ஒருத்தன் போய் நிற்கிறதும் தப்பு, நன்மையை மட்டும் ஏவரன் போய் நிற்கிறதும் தப்பு. ரசூல் சல்லல்லாஹு காலத்தில் எப்படி இருந்துச்சு, நன்மையும் எவடாங்க, தீமையும் தடுத்தாங்க. அப்போது லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் எந்த காலகட்டத்தில் பேசுகிறாங்க, ஈசா நபிலாம் பிறப்பதுக்கு முன்னாடி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் அவங்க பேசியிருக்கிறாங்க இந்த விஷயத்த. அல்லாஹ் எவ்வளோ பின்னாடி உள்ள விஷயத்தை எப்போ கொண்டு வந்து வைக்கிறான், நம்ம காலத்தில் கொண்டு வந்து வச்சிருக்கிறான். இன்னைக்கும் இந்த கொண்டு வந்து சிலபஸ் ஆக மாட்டேன்றாங்க. நன்மை ஏவி தீமை தடுத்தல்னு ஒரு சிலபஸ் வைக்க முடியாதா, பெற்றோரை பாதுகாக்கணுன்ற ஒரு சிலபஸ் வைக்க முடியாதா, அடிப்பணிதல் அல்லாவுக்கு தான் நிலைத்து செய்யணும்னு ஒரு சிலபஸ் வைக்க முடியாதா, இணை வைத்தல் அல்லாவுக்கு படைத்தவனுக்கு வைக்கக்கூடாதுன்ற ஒரு சிலபஸ் வைக்க முடியாதா, ஏன் வைக்கல? அதான் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் ஆரம்பத்தில் சொன்னார்ல, யாருடைய நாவும் யாருடைய உள்ளம் கெட்டு போயிடுச்சோ அவன் என்ன ஆயிடுவான், முழுசாக விஷமாக தான் அவன் இருப்பான். யாருடைய நாவும் யாருடைய உள்ளம் சரியாக இருக்கும் அவன் முழுசாக எப்படி இருப்பான், அவன் நல்லவனாக இருப்பான். இன்னைக்கு நம்மளுடைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய கேடு என்னது, நாவும் சரியில்லை, உள்ளமும் சரியில்லை. அதனால தான் அவன் எடுக்கிற எந்த துறையாக இருந்தாலும் சரி, அவன் போடுற எந்த சட்டமாக இருந்தாலும் சரி, என்ன ஆகுது, விளங்கவே மாட்டேங்குது. ஏன், மனோ இச்சையை பின்பற்றுறாங்க.
சரிங்களா? அப்போ 5வது என்ன ஆயிடுச்சு? நன்மை ஏவு தீமையை தடுன்னு சொல்லிடுறாங்க. 6வது சொல்கிறாங்க, இந்த நன்மை ஏவி தீமையை தடுக்கிறல்ல, இப்படி நீ சொல்ல வரும்போது உனக்கு என்ன ஆயிரும்? ஒரு நெருக்கடி வரும். அந்த டைமில் நீ என்ன பண்ணும்? பொறுமையை மேற்கொள்ளு. நான் சொல்லி கொடுக்குறாங்க. வாமிலு சாலிஹாத், போன வாரம் கூட சொன்னேன், நல்லறங்கள் செய்யும் பொழுது அதில் நீங்கள் என்ன இருங்க? ஒத்தவாசோபில் ஹக்கு ஒத்தவாசோபில் சபுர். அந்த அந்த நல்லறங்களில் நிலைச்சு நிற்கணும், உண்மையின் பால் நிலைச்சு நிற்கணும். அதில் உங்களுக்கு நெருக்கடி வந்தால் நீங்கள் என்ன பண்ணணும்? பொறுமையை மேற்கொள்ளணும்னு சொன்னாங்க இல்லையா? இந்த விஷயத்தை அவங்க என்ன பண்ணுறாங்க? லுக்மான் அலி இஸ்லாம் தன் மகனுக்கு அப்போ சொல்லி கொடுக்குறாங்க. எவ்வளோ பெரிய சிலபஸ் இது! இதெல்லாம் கற்றுக்க முடியுமா? அப்போ சொல்லி கொடுக்குறாங்க. என்னென்னு? உனக்கு இந்த மாதிரி நெருக்கடி வரும்போது நீ என்ன பண்ணணும்? பொறுமையை மேற்கொள் மகனே அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ இதோடைய டெஃபினேஷன் நீங்கள் வளர்த்துக்கோங்க. எப்படிலாம் உங்களுக்கு நெருக்கடி வரும், எப்படிலாம் கஷ்டங்கள் வரும், எப்படிலாம் உங்களுக்கு துயரங்கள் வரும்ன்றதை நீங்களே என்ன பண்ணுங்கள்? கணக்கு போட்டுக்கோங்க. அப்போ பொறுமையை மேற்கொள்கிறது ஒரு மனிதன் மேலே கடமை. இன்றைக்கி அந்த பொறுமை மிஞ்சி போகிறனால தானே என்ன ஆகுது? தவறுகள் பெருசாக போகுது. ஒருத்தனுக்கு கார் கிடச்சிருச்சு, எனக்கு கார் கிடைக்கல. அப்போது நான் என்ன பண்ணணும்? பொறுமையாக இருக்கணுமா? இல்லை அவனை கொண்டுட்டா நான் என்ன பண்ணிடலாம்? காரை எடுத்துடலாம். இல்லை வேற எவனா ஒருத்தர் கொண்டுட்டா என்ன பண்ணிடலாம்? வேற யார் பொருளை திருடிட்டா என்ன பண்ணிக்கலாம்? அப்போ இங்கே பொறுமை என்பது எந்த அளவுக்கு இருக்குது? ஒருத்தனுக்கு கொடுக்கப்படுது, ஒருத்தனுக்கு கொடுக்கப்படாதவன் எப்படி இருப்பான்? பொறாமப்பட்டுக்கிட்டே இருப்பான். அப்போ அவனுக்கிட்ட அந்த பொறுமைன்னு ஒன்று இருந்துச்சு அப்படின்னா பொறாமப்படுவானா? மற்றதை பார்ப்பானா? தனக்கு மேலே உள்ள ஒவ்வொருத்தருடைய அந்தஸ்தை பார்ப்பானா? என்ன பண்ணுவான்? தனக்கு கீழே உள்ளதை அவன் பார்ப்பான். அப்போ அந்த பொறுமையை அந்த என்ன பண்ணுது? சொல்லி கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் 7வது சொல்லி கொடுக்குறாரு, உன் முகத்தை மக்களை விட்டும் திருப்பாதே. என்ன சொல்றாரு? மக்கள்கிட்ட எப்பவுமே நீ எப்படி நடந்துக்கணும்? மூஞ்சியை கடுகடுத்தவனாக திருப்பியவனாகவே போயிடக்கூடாது. ஒரு விஷயத்த சொல்ல வந்திருப்போம், வாங்க பயானுக்கு வாங்க, நல்லா இங்கே பயான் நல்லா நடந்துக்கிட்டு இருக்கு வாங்க அப்படின்னா என்ன பண்ணக்கூடாது? வரமாட்டாங்க. அப்போ நீ மறுநாள் என்ன பண்ணுவ? கூட்ட வரமாட்டேன் நீ. அப்போ இனிலேருந்து உனக்கு நான் என்ன பண்ண மாட்டேன்? முகத்தை பார்க்கணுமா? விருந்து கூப்பிட்றோம், பதிலளிக்கலை, வரல. அப்போ நாளையிலேருந்து கூப்பிட்டா நீ வரமாட்டேன். அப்போ நான் மறுபடியும் மூஞ்சியை பார்த்து நான் பேசணும். அப்படியா? இல்லை. நல்லவங்க எப்பவுமே எப்படி இருக்கணுமா? முகத்தை மக்களை விட்டு திருப்பக்கூடாது. அப்படின்னா அவங்க நமக்கு என்ன கெடுதியை செஞ்சிருந்தாலும், எல்லாம் நம்ம என்ன தான் அவங்க நமக்கு பாரமுகமான செயலை செஞ்சிருந்தாலும் நம்ம என்ன பண்ணவே கூடாது. இதெல்லாம் நம்மளுடைய பிரச்சாரத்துக்கு என்ன ஆயிரும்? முற்றுப்புள்ளியாக நிற்கும். முற்றுப்புள்ளியாக நீ இவனே கேட்க மாட்டான், இவனே பண்ண மாட்டான், இவன் என்ன, அதெல்லாம் இந்த கேரக்டர் வந்து நிற்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? எல்லாத்துலேயும் அனுசரிக்கும். யாருக்கு அனுசரிக்கிறோம்? யாருக்காக நீ பொறுமையாக இருக்கிறோம்? யாருக்கு கட்டுப்பட்டு இருக்கிறோம்? யாருக்கு இணை வைக்காமல் வாழணும்னு நினைக்கிறோம்? யாருக்குடைய சொல் பேச்சு கேட்கணும்னு நினைக்கிறோம்? அல்லாவுக்கு. அப்போ அந்த அல்லாவுக்குன்னு வரும்போது நம்ம என்ன பண்ண மாட்டோம்? உறவை பேண போவோம். அதை நம்ம என்னத்தான் செருப்படி அடித்தாலும் என்ன பண்ணுவோம்? மறுபடியும் அந்த அல்லாவுடைய திருமுகத்திற்காக வேண்டி என்ன பண்ணுவோம்? மறுபடியும் பேணும். புரியுதா? இதெல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க? லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் மகனுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. புரியுதுங்களா? நீ நல்லது நன்மையவே தீமை தடுக்க போகும்போது உன்னை என்ன பண்ணுவாங்க? அடிப்பாங்க, அவதூறாக பேசுவாங்க, உன்னை கெட்ட வார்த்தையை திட்டுவாங்க, உன் மனசை புண்படுத்தியிருப்பாங்க. அப்போ இதெல்லாம் நீ வச்சுக்கிற மனசில் வச்சு என்ன பண்ணிடக்கூடாது. உன் பிரச்சாரத்தை பேசாமல் நீ என்ன பண்ண? முகத்திருப்பிட போயிடக்கூடாது. முகத்தை என்ன பண்ண? எப்போவுமே மக்கள் காட்டிக்கிட்டே இரு அப்படின்னாங்க. நடத்தையில் அமைதியை கடைப்பிடி. என்ன சொல்லி கொடுக்குறாங்க? நடத்தையில் அமைதியை கடைப்பிடி. அப்படின்னு தானே? ஆணவமா, அகம்பாவமா, திமிரா, பெருமையா என்ன பண்ணாத? இருக்காது. உனக்கு ஒன்று கிடச்சிருச்சா, உனக்கு ஒரு ஹிக்மத் கிடச்சிருச்சா, நீ எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? அமைதியாக, பொறுமையாக, எதுவுமே அல்லாஹ் கொடுத்ததுன்ற மாதிரியே போகணும். நான் யார் தெரியுமா? நான் பேசினா எப்படி மயக்குவேன் தெரியுமா? எப்படி பண்ணுவேன் தெரியுமா? இது இருக்கக்கூடாது. நான் எப்படிப்பட்ட தர்மம் கொடுப்பேன் தெரியுமா?
நான் எப்படி உதவி செய்வேன் தெரியுமா, நான் எப்படி முதல் சப்பில் நிற்பேன் தெரியுமா. முதல் சப்னா என்னது, அல்லாவுக்கு அந்த சில பேர் சொல்லுவாங்க நான் வந்து அல்லாவுடைய பாதைக்கு போய் உதவி செய்ய போனால் நான் முதல்ல போய் நிற்பேன். இது இருக்கக்கூடாது, இந்த பெருமை இருக்கக்கூடாது. அதுதான் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, நடத்தலில் அமைதியை கடைப்பிடி. இப்போது நடத்தில்னா நடக்கிறது இல்லை, பழக்க வழக்கங்களில், பேச்சில், பார்வையில், சொல்ல, செயலில், ஹேபிட்டில் எல்லாத்துலேயும் எப்படி இருக்கணும், அமைதியை கடைப்பிடிக்கணும். அப்போது எனக்கு இல்லை, எனக்கு மேலே ஒருத்தர் இருக்கிறான், நான் இல்லை ஒன்றும், அல்லா தான் இல்லைன்றது, இது எல்லாமே நீங்கள் ரசூலுல்லாஹ் மேட்ச் பண்ணிங்கன்னா கரெக்டாகிடும். சரிங்களா. அதுக்கப்புறம் சொல்கிறாங்க சப்தத்தை உயர்த்தாது. யார்கிட்ட, மக்கள்கிட்ட. மக்கள்கிட்ட என்ன பண்ணக்கூடாதா, சப்தத்தை உயர்த்தாது. இருக்கிறதுலே சப்தத்திலே உயர்த்துகிற அந்த என்ன சொல்கிறது கடுமையான சத்தம், அருவருக்கான சத்தம் எது, கழுதையோட சத்தம். அது அல்லாஹ் இங்கே அந்த வசனத்தில் சொல்லுவான். அப்போ என்ன சொல்கிறான், சப்தத்தை உயர்த்தாது அப்படின்னா என்னது, அதிகார வர்த்தகத்தை எடுத்துக்காது. புரியுதுங்களா. இப்போ அம்மா வந்து ஒரு கத்துறாங்க அப்படின்னா அம்மாவுக்கு முன்னாடி என் சப்தத்தை என்ன பண்ணிக்கக்கூடாது, மேலே போயிடக்கூடாது. டீச்சர் கத்துறாங்கன்னா டீச்சருக்கு மேலே ஸ்டூடெண்ட் என்ன ஆகிடக்கூடாது, போயிடக்கூடாது. ஒரு சிஎம் கத்துறாரு அப்படின்னா சிஎமுக்கு மேலே மக்கள் என்ன ஆகிடக்கூடாது, மேலே போயிடக்கூடாது. ஒரு கலீஃபா போடுறாங்கன்னா கலீஃபாவுக்கு மேலே என்ன போயிடக்கூடாது, மக்கள் போயிடக்கூடாது. ஒரு நபி இருக்கிறாங்கன்னா நபியோடைய சவுண்டுக்கு மேலே என்ன ஆகிடக்கூடாது. நான் சவுண்டை பற்றி பேசினேன்னா இன்றைக்கி என்ன ஆயிடுச்சு, எல்லாமே என்ன ஆயிடுச்சு, வயலன்ஸ் அதிகமாகிடுச்சா, எல்லாத்துலேயும் வயலன்ஸ் அதிகப்படுத்திட்டாங்களா. அப்போ சப்தத்தை உயர்த்தாதன்றது சின்ன வேடா பெரிய வேடா, அது எவ்வளோ பெரிய சிலபஸ் அது. இன்றைக்கி எல்லா ஸ்டூடெண்ட்டும் எல்லா மாணவர்களும் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க, டீச்சருக்கு பயப்படுறது இல்லை, எந்த ரூல்ஸுக்கும் பயப்படுறது இல்லை, எல்லாத்தையும் அவங்க என்ன பண்ணுறாங்க வயலன்ஸாக என்னது அதிகப்படுத்துகிறாங்க. அப்போ இது எல்லாமே நம்ம என்ன பண்ணணும், கட்டுக்கோப்பில் கொண்டு வரணும். சரிங்களா. அதுக்கப்புறம் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் செஞ்ச இன்னொரு ஒரு 4 உபதேசம் வந்து ஹதீஸில் கிடைக்குது. சரிங்களா. அது என்ன அப்படின்னா, உன் வீடு அல்லாத வேறு வீட்டில் இருந்தால், அவங்க சொல்கிறாங்க உன் வீட்டு இல்லாத வேறு வீட்டில் நீ இருந்த அப்படின்னா கண்ணை பாதுகாத்துக்கோ. அந்த வீட்டில் உள்பகுதிக்குள்ளே தான் உன் கண்ணை என்ன பண்ணாத, நுழைக்காத. அப்படின்னா என்ன அர்த்தம், மெஜாரிட்டியாக அங்கே இருக்கிற பெண்களை பார்க்கக்கூடாது. சரிங்களா. மெஜாரிட்டியாக. இன்னொன்று என்னது, அவன் என்ன வச்சுருக்கிறான், என்ன பொருள் வச்சுருக்கிறான், இப்படி வச்சுருக்கானா, அப்படி வச்சுருக்கிறான், இப்படி வாங்கியிருப்பானா, அப்படி வாங்கியிருப்பானா, போகக்கூடாது. பொருள் ஆசை போகக்கூடாது. அடுத்தது, ஒரு சபையில் நீ அமர்ந்த அப்படின்னா என்ன பண்ணுமா, நாவை பாதுகாத்துக்கோ. லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் இது ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, எப்படி வந்து ஞானி ஆகுறதுன்னு கேட்குறாங்க. ஒரு ஞானி எப்படி ஆக முடியும் அப்படின்னு கேட்கும்போது இதெல்லாம் சொல்கிறாங்க. இந்த பண்புகள்லாம் உங்ககிட்ட வந்துச்சு அப்படின்னா அல்லாஹ் உங்ககிட்ட ஹிக்மத்தான் உங்ககிட்ட பேச ஆரம்பிச்சிருவான் அப்படின்றாங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணக்கூடாது, வீட்டில் என்ன பண்ணுறது கூடாது. ஒரு வீட்டில் என்ன பொருள் இருக்குது, என்ன பொம்பளை எப்படி இருக்கிறாங்க, எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்காம. சரிங்களா. ஒன்று. ரெண்டாவது, ஒரு சபையில் அமர்ந்தோம் அப்படின்னா நாவே என்ன பண்ணணும், இவன் அப்படி பண்ணவான், இப்படி பண்ணா, இப்படி பண்ண புறம் பேசுறது கூடாது. ரெண்டாவது, சாப்பாடு சபையில் நீ அமர்ந்த அப்படின்னா என்ன பண்ணுவான், 3 வயிறையும் நிரப்பக்கூடாது. ஒரு வயிறு சாப்பாடை சாப்பிடணும். என்ன பண்ணு, உன் வயிறை பாதுகாத்துக்கொள். இதெல்லாம் நம்ம விருந்துக்கு போனால் பார்ப்போம். அவனால் அவ்வளோ பொருள் சாப்பிட முடியாது. ஆனால் என்ன பண்ணுவாங்க, எல்லாத்தையும் தூக்கி தட்டில் வச்சு சாப்பிட முடியாமல் கொண்டு போய் கொட்டுறது. அது. 4வது, நீ மக்களுக்கு செய்த நல்லுபகாரம் மறந்துரு. லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, மக்களுக்கு செய்த நல்லுபகாரம் மறந்துரு, மக்கள் உனக்கு செய்த தொந்தரவை நீ மறந்துரு. இது 4 பண்பு உன்கிட்ட வந்துருச்சு அப்படின்னா நீ எப்படிப்பட்டவனா, எப்படியா மாறுவ, ஞானியா அல்லாஹ் அவங்ககிட்ட பேசுறது கூட தகுதியாக நீ வளர்த்துக்கிட்டு வருவ அப்படின்றாங்க. அப்போ நாம் பேணும்போதே தேவையில்லாத விஷயங்களை நம்ம என்ன பண்ண மாட்டோம், உள்ளே போக மாட்டோம். ஒரு வீட்டுக்குள்ளே போகிறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ண மாட்டோம், அந்த பேராசை நம்ம பார்க்குறது பொண்ணாசை எதையும் நம்ம பார்க்க மாட்டோம், பார்வை தாத்திப்போம்.
அப்பொழுதும் சாப்பாடு மேலேயே நமக்கு என்ன ஆயிடக்கூடாது, நல்லா சாப்பிடணும், எனக்கு தான் அப்படின்றது. சாப்பாடு சபைனா என்னது, சாப்பாடு சபையா நீ பார்க்காதீங்க. நமக்கு ஒரு வீடு இருக்கு போதும்ல, இருந்தும் எது கட்டுறான், பொருளாதாரம் பெருகிறதுக்கு. ஏன் சாப்பிட்றதுக்கு இல்லை, வசதியா இருக்கு. அடுத்த வயிறுக்கு உண்டான சாப்பாடு கிடைச்சிருச்சு, அடுத்து உள்ள எதுக்கு, மனசுக்கு உண்டான அந்த சாப்பாடு. அப்படி நீ இருக்காத, உலகத்துல பொருளாதாரத்தை பெருக்கணும்னு இருக்காதுன்றது சொல்றாரு. அப்புறம் என்ன சொன்னாலும் என்ன சொல்றாரு, மக்களுக்கு செய்த நல்லுபகாரத்தை நீ மறந்துரு, சொல்லி காட்டிடாத. நான் செஞ்சேன் தெரியுமா அவனுக்கு, அவன் எப்படி இருந்தான் அந்த டைம்ல, அவன் இப்போ அவன் என்ன ஆகிட்டான் தெரியுமா, இது வேஸ்ட் ஆஃப் டைமு. உன் அமல் நீயே என்ன பண்ணிட்ட, அழிச்சிட்ட. சரியா, மக்கள் உனக்கு செஞ்சு இப்போ கரண்ட்ல செய்கிற தொந்தரவை நீ என்ன பண்ணிடு, மறந்துரு. முடியுமா இது? இப்போ இது லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் செஞ்சுட்டு போனது. சரிங்களா, இப்போ கடைசியாக ஒரே ஒரு சம்பவம் சொல்லிட்டு உங்கள்கிட்ட என்ன பண்ண இந்த உரையை முடிச்சுக்கிறேன். சரிங்களா, ஆயிஷா ரலியல்லாஹு அவங்கள்ட்ட வந்து ஒரு அடிமை வந்துக்கிட்டு இருப்பாங்க. ஒரு அடிமை என்ன பண்ணுவாங்க, எப்போவுமே வருவாங்க. அவங்க அடிமை ஆயிஷா ரலியல்லாஹு வீட்டில் இஸ்லாத்தை கற்றுக்கிறக்காண்டி வருவாங்க. வரும்போது ஒரு பாட்டை பாடிக்கிட்டே வருவாங்க. வரும்போது ஒரு பாட்டு என்ன பண்ணுவாங்க, பாடிக்கிட்டே வருவாங்க. பாடிக்கிட்டே வராங்களே, ஆயிஷா ரலியல்லாஹு கேட்குறாங்க, தினமும் இந்த பாட்டை பாடுறீங்களே, ஏன் இந்த பாட்டை பாடுறீங்க அப்படின்னு அவங்கள்ட்ட கேட்குறாங்க. அந்த பாட்டில் என்ன கருத்து அப்படின்னா, இந்த நாள் அப்படி ஒரு நாள் அல்லாஹ் ஏற்படுத்தாமல் இருந்திருந்தாங்கன்னா, அப்படி என்னுடைய ஆடையை உருவாமல் இருந்திருந்தாங்கன்னா, இப்படிப்பட்ட ஒரு இஸ்லாம் எனக்கு கிடச்சிருக்காதுன்றது தான் அந்த பாட்டு. சரிங்களா, ஞாபகம் வந்துருச்சா ஸ்டோரி? இன்னும் வரலையா? அப்பா அவங்க கேட்குறாங்க என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாங்க. அப்பா அவங்க சொல்கிறாங்க, நான் வந்து ஒரு அடிமை. சரியா, என்ன வந்து ஒரு எஜமான் என்ன பண்ணாங்க, ஆட்டு மந்தையில் எப்படி ஆடை வாங்கிட்டு வருவாங்களோ அந்த மாதிரி என்ன பண்ணாங்க, ஒரு சந்தையில் என்னை வாங்கிட்டு வந்தார். வாங்கிட்டு வந்து நான் அவங்க வீட்டில் பணிவிடை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். வீட்டு வேலைகளை பார்ப்பேன், எல்லாம் பார்ப்பேன். என்னை வந்து ஒரு யூஸ் அண்ட் த்ரோவாக யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. தேவைப்படும் போது யூஸ் பண்ணிப்பாங்க, தேவைப்படாத போது ஒதுக்கி வச்சுருவாங்க. தேவைப்படாதுன்னா அந்த மாதத்தில் இந்த ஒரு நாள் வரும் இல்லையா, 4 நாள் 5 நாள், அதில் வந்து தேவைப்படாமல் தள்ளி வச்சுருவாங்க. மற்ற நாளில் என்ன பண்ணுவாங்க, தேவைப்படும் போது தான் என்ன பண்ணுவாங்க, வீட்டு வேலைகளும் வாங்கிப்பாங்க. ரெஸ்ட்டு கொடுக்காத ஒரு வேலை, அடிமைத்தனம் தான், புரிஞ்சுக்கோங்க. அப்படி ஒரு வேலை வாங்கிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, ஒரு நாள் அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சு. அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணாங்க, என்னை விடுதலை செய்ய விரும்பினாங்க. நீ வந்து என்ன பண்ண, நான் உன்னை விடுதலை செய்கிறேன், நீ விரும்பிய இடத்துக்கு போயிடு அப்படின்னாங்க. எனக்கு கண் கலங்கிருச்சு, நான் அழுதுட்டேன். எனக்கு அப்படி ஒரு சொன்னால் எப்படி இருக்கும், ரொம்ப இதாகிட்டேன், பூரிச்சு போயிடுச்சு. அப்போ நான் சொன்னேன், எனக்குன்னு யார் இருக்கா, நான் ஒரு அடிமை, என்னை இங்கேருந்து எடுத்துருந்தீங்க, ஏன்னா என் அம்மா அப்பா எங்கே இருக்கிறாங்க, என்ன பண்ணுறாங்க கூட எனக்கு தெரியாது, எப்படி போகணும் கூட எனக்கு தெரியாது. நான் ஒரு அடிமையாக இருக்கிறேன், எனக்கு ஒன்றும் தெரியாது. ஆனால் இனி இத்தனை நாள் உங்கள் வீட்டில் அடிமையாக இருந்துட்டேன், இனி இருக்க வரக்கூடிய காலங்களே உங்கள் வீட்லேயே என்ன வேலை இருக்கோ செஞ்சுட்டு அப்படியே என் காலத்தை கழிச்சிட்டு போயிடுறேன், என்னை விட்டுருங்க அப்படின்றத வீட்டுக்காரங்களும் பண்ணுறாங்க. சரி ஓகே, உனக்கு விருப்பம் இருந்தால் நீ இருந்துக்கோ அப்படின்றாங்க, இருந்துடுறாங்க. அப்போ அந்த வீட்டில் ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தைக்கு என்ன பண்ணுறாங்க, இவங்க வைரத்தால் ஆன மாலையை என்ன பண்ணுறாங்க, வைரத்தால் ஆன மாலையை என்ன பண்ணுறாங்க, அந்த குழந்தைக்கு மாலையை சூட்டுறாங்க. அது அவங்க எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, தோல் பை இருக்கு இல்லையா, தோல், இந்த பிராணியோட தோல் இருக்குல்லையா, அதில் வச்சு என்ன பண்ணுவாங்க, மாலைகளை கோர்த்து அதில் போடுவாங்க. ஒரு நாள் அந்த குழந்தை அந்த அடிமை பெண்ணுக்கிட்ட இருக்கு. சரிங்களா, குழந்தைகிட்ட கையில் இருக்கும்போது திடீர்னு பார்க்கும்போது கழுத்தில் என்ன இல்லை, அந்த முத்துமணி மாலை, அந்த வைர மாலை இல்லை. இல்லைன்னொடனே அவங்க வீட்டுக்காரங்க கேட்குறாங்க, எங்கே அந்த குழந்தைகிட்ட மாலை போட்டிருந்தோம், ரொம்ப நெக்லஸ், பயங்கரமான நெக்லஸ் ஆச்சு, வைரமாச்சு, அது ரொம்ப விலை உயர்ந்தது, அது எங்கே அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை அஜமாடன், நான் பார்க்கல, நான் கவனிக்கல, என்கிட்ட தெரியல. குழந்தை தூக்கும் போது இருந்துச்சான்னு கேட்குறாங்க. இருந்துச்சு அப்படின்றாங்க. அப்போ குழந்தை நீ தானே வச்சிருக்கிற, எங்கே அந்த மாலை அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை அப்படின்றாங்க, இல்லைன்றாங்க. அப்போ அவங்களுக்கு என்ன ஆயிடுது, கோவம் வந்துடுது. நீ தான் பேராசை பிடிச்சி ஆசையை வளர்த்து என்ன பண்ணியிருப்ப, எடுத்திருப்ப, உன் ட்ரெஸ்குள்ளே நீ வச்சிருப்ப அப்படின்றாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, நானே ஒரு அடிமை, நான் எடுத்துகிட்டு போய் யாருக்கிட்ட வாழ போகிறேன், யாருக்கிட்ட இருக்க போகிறேன், எனக்கு அந்த ஆசை இல்லை, என்கிட்ட இல்லை அப்படின்றாங்க. இல்லை, நான் உங்கள் ட்ரெஸ் அவுத்த பார்க்கணும் அப்படின்றாங்க.
என்ன ஆயிருக்கும்? முடியுமா? உன் ட்ரெஸ்ஸை அவுத்தே பார்க்கணுன்றாங்க. யார் யார் நிற்கிறாங்க? குடும்பமே நிற்கிது. பெண்களும் நிற்கிறாங்க, ஆண்களும் நிற்கிறாங்க. அப்போது அந்த அம்மாவை என்ன பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன். அப்போது ஆடைகளை நிர்வாணப்படுத்தப்படுறாங்க, முழுசாக எடுக்கப்படுறாங்க. முழுசை எடுத்துட்டு அவங்க அங்கங்களை மறைச்சிக்கிட்டு அப்படியே வெக்கத்தலங்களை மறைச்சிக்கிட்டு அப்படியே நிற்கிறாங்க. அப்போ அல்லாஹ் என்ன பண்ணுறான்? அந்த கழுகை ஒன்று அனுப்புகிறான். அந்த கழுகு வாயில் என்ன இருக்குது? கழுகு பார்க்குறாங்க, கழுகு வாயில் ஏதோ ஒன்று இருக்கிற மாதிரி இருக்குது. அது என்ன பண்ணுது? கரெக்டாக கொண்டு வந்து அந்த இடத்துல அந்த மாலையை போடுது, அந்த வைர மாலையை போடுது. அது எதுக்கு எடுத்துகிட்டு போச்சுன்னா, தோலால் செய்யப்பட்டது கறி துண்டு நினச்சிட்டு எடுத்துகிட்டு போயிடுச்சு. அது கறி துண்டு சாப்பிட முடியாது சொல்லிட்டு அதே இடத்துல போட்டுட்டு போயிடுச்சு. அப்போ என்ன பண்ணுறாங்க? அவங்களாம் வந்து ஐயோ உன் மேலே தப்பு பண்ணிட்டோம், மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க? ஆடையை போட்டு இது பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அந்த அம்மா சொல்கிறாங்க, இதுக்கப்புறம் எப்போ நீங்கள் வந்து என் மேலே சந்தேகப்பட்டு இந்த அளவுக்கு நீங்கள் மானபங்கப்படுத்திட்டீங்களோ, இதுக்கப்புறம் இங்கே இருக்கிறது எனக்கு என்ன கிடையாது, கௌரவம் கிடையாது. நான் விடுதலை செய்கிறேன்னு சொல்லிட்டீங்க, நான் இங்கேருந்து என்ன பண்ணிடுறேன், போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்து அவங்க ஆயிஷா ரிலேட்டட் என்ன பண்ணுறாங்க? தினமும் வந்து அந்த இஸ்லாத்தை கற்றுக்குறாங்க, ஓதுறாங்க. இப்போ இந்த சம்பவம் எதுக்கு சொல்லப்படுது அப்படின்னா, அல்லாஹ்வுடைய டெஸ்ட்டு எப்படி வேணாலும் வரும். அல்லாஹ்வுடைய டெஸ்ட்டு எப்படி வேணாலும் வரும். அந்த அவமானம் தாங்க முடியாமல் நான் அந்த அம்மா போய் தற்கொலை பண்ணியிருந்தாங்கன்னா என்ன இருக்கும்? அப்போது ஒரு விஷயத்த அந்த அந்த சுச்சுவேஷனில் நின்று ஒரு விஷயத்த நமக்கு ஏதோ ஒரு பறவை எங்கேயோ தூக்கி போட்டிருக்கலாம். அந்த பறவை மறுபடியும் கொண்டு வந்து அதே சபையில் கொண்டு வந்து போடுது. அதன் மூலிமா எனக்கு மறுபடியும் வெளியே வரேன். நான் வெளியே வந்து ஒரு இஸ்லாத்தை நான் கற்றுக்கிறேன் அப்படின்னும் போது நம்மளும் எப்படி இருக்கணும்? நமக்கு அல்ல எப்படியோ எப்படிப்பட்ட சோதனைகள்லாம் நம்மளோட வாழ்க்கையில் எல்லாம் கொடுப்பான். ஆனால் எல்லா சோதனையும் நம்ம என்ன பண்ணணும்? பொறுமையை மேற்கொள்ளணும். அந்த பொறுமை எப்படி இருக்குன்னா, இந்த சொல்லிக் கொடுக்குற விஷயங்கள்ல வரும். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இப்போ இந்த சொல்லிக் கொடுக்குற விஷயம், இந்த 10 விஷயங்களை நீ கொண்டு போய் உங்கள் குழந்தைகிட்ட வச்சிங்க அப்படின்னா கேட்க மாட்டான். என்ன பண்ண மாட்டான்? பால் ஊற்றி கொடுத்தாலும் கேட்க மாட்டான், பாசமாக சொன்னாலும் கேட்க மாட்டான், என்ன மாதிரி நீங்கள் சொல்ல நினைச்சாலும் அவன் கேட்க மாட்டான் இந்த விஷயங்களை. அப்போ நீங்கள் என்ன பண்ண சொல்லாமல் இருப்பீங்களா? சொல்லுவீங்களா? இது வரைக்கும் சொல்லுவீங்க. 1 மாதம் வரைக்கும் செய்வீங்களா? 40 நாள் செய்வீங்களா? இல்லை 1 வருஷம் செய்வீங்களா? வாழ்நாள் முழுக்க செய்யணுமா செய்யக்கூடாதா? ஆனால் நம்ம என்ன ஆகும்? 1 வாரத்துல சோறாயிரும். அவன் கேட்க மாட்டேங்கிறான் விடு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே முடிவு எடுத்துகிட்டு என்ன பண்ணுவோம்? அந்த விஷயங்களுக்கு மேலே ஈடுபாடு இல்லாமல் வேறு விஷயத்துக்கு நம்ம போயிடுவோம். அப்படி நம்ம போயிட்டோம் அப்படின்னா அல்லாஹ் என்ன பண்ணுவான்? சின்ன சோதனை, அவன் பெருசாலாம் ஒன்றும் ஆகலை, பெருசாகி வாதாடுவான், அவன் பண்ண மாட்டேன் உட்கார மாட்டான். அந்த சோதனை வேறு. சின்ன வயசுலேயே சின்ன கொடுத்த சோதனை நீ தோற்று போயிட்ட அப்படின்னா பெருசாக என்ன சொல்ல போகிறேன், சரிங்களா? அப்போது ஒரு விஷயம் நமக்கு தெரிய வந்துருச்சு அப்படின்னா அதை நம்ம என்ன பண்ணணும்? எத்தி வைக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நாளைக்கு இந்த சமுதாயம் யார் கையில் போக போகுதுன்னா இந்த இளைஞர் கையில் தான் போக போகுது. அப்போ அந்த இளைஞர்கள் புத்திசாலிகளாக மாறணும் அப்படின்னா புத்தி எங்கே இருக்குது? ஹிக்மத் எங்கே இருக்குது? 4 வேதங்களில் இருக்குது. அப்போ அந்த 4 வேதங்களும் கடைப்பிடித்து அதை சொல்லிக் கொடுக்கக்கூடிய கட்டாயத்தில் யார் இருக்கிறாங்க? வீட்டில் இருக்கக்கூடிய பெற்றோர்களும் சரி, மாமாக்களும் சரி, சாச்சாக்களும் சரி, யார் யார் எந்தெந்த உறவு இருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் என்ன பண்ணணும்? சொல்லிக் கொடுக்கக்கூடிய கட்டாயத்தில் இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் உண்மையான ரீதியில் அந்த வேதத்தை சொல்லிக் கொடுத்துருந்தாங்கன்னா நாட்டை இந்த மாதிரி சில விஷயங்களை நம்ம என்ன பண்ண மாட்டோம்? செய்தித்தாள்கள்லையோ நியூஸில் கேட்காம இருந்திருப்போம். ஆனால் இவங்களாம் வேதத்தை சொல்லிக் கொடுக்காதனால இன்னும் வித்தியாசமான கற்பனைக்கு எட்டாத விஷயங்களை நீங்கள் செய்தித்தாளில் கேட்பீங்க. அது எல்லாமே அருவறுக்கத்தக்கது, மானக்கேடான செயல்கள் அனைத்துமே. எந்த சமுதாயம் வேதத்தை பிடிக்கலையோ அந்த சமுதாயத்துக்கு எல்லாம் பண்ண மாட்டான், ஹிக்மத்தை தர மாட்டான். எந்த சமுதாயம் வேதம் எடுத்துக்குதோ அந்த சமுதாயத்துக்கு எல்லாம் என்ன பண்ணுவான்? ஹிக்மத்தை தருவான். சஹாபாக்கள் சமுதாயம் வேதம் இல்லாமல் இருந்தது. அப்போ அவங்க மானக்கேடான செயல்களில் ஈடுபட்டு இருந்தாங்க. அவங்க வேதத்தை எடுத்தாங்க, அவங்களாம் எப்படிலாம் மாறிட்டாங்க? ஒரு உமர் ரலியல்லாஹு மாறினாங்க, ஒரு ஹம்சா ரலியல்லாஹு மாறினாங்க, ஒரு அபூபக்கர் ரலியல்லாஹு வந்தாங்க, ஒரு பிலால் ரலியல்லாஹு வந்தாங்க, ஒரு அலி ரலியல்லாஹு வந்தாங்க, ஒரு உஸ்மான் ரலியல்லாஹு வந்தாங்க. இவங்களாம் எதை எடுத்தாங்க? வேதத்தை எடுத்தாங்க. வேதத்தை எடுக்காத சமுதாயம் எப்படியா போச்சு? ஒரு அபு ஜஹலா, ஒரு ஃபிரௌனா, உங்களுடைய உதாரண காரூன், யாரெல்லாம் இருக்கிறாங்க இவங்கெல்லாம் எப்படி போயிட்டாங்க? வேதம் எடுக்காதவங்க. அப்போ நம்ம வேதம் எடுக்கணுமா வேதம் எடுக்கக்கூடாதா? அப்போ ரமலான் மாதம் வருது. ரமலான் மாதத்தில் அதிகமாக வேதத்தை ஓதக்கூடியவர்கள் அல்லாமல்
வேதத்தை கற்கக்கூடியவர்களாகவும் அதை நடைமுறைக்கு கொண்டு வரக்கூடியவர்களாகவும் அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவான சொல்லி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.